வெல்கம் டு TAF IAS Academy. மை இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 3யோட ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் 2 QR கோடு இருக்குது. இது நம்ம கொஸ்டின் பேப்பர்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ரீசெண்டாக நடந்த 3 எக்ஸாமில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் QR கோடு. இந்த கோடில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த 3 எக்ஸாமுடைய ஃபீட்பேக் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பிளேலிஸ்ட். இது வரைக்கும் நடந்த 3 டெஸ்ட்டில் 2 டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட், அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த QR கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த டேர்ம் எக்ஸ் அஃபிஷியோ மீன்ஸ் ஹோல்டிங் ஏ பொசிஷன் பை விர்ச்சு ஆஃப் ஹோல்டிங் அனதர் ஆஃபீஸ் ஆர் ஸ்டேட்டஸ் ஆன் ஏ பியூர்லி டெம்பரவரி ஆர் ஹானரரி பேசிஸ் த்ரூ ஏ காம்படிட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோயிங் ஏ ஸ்பெஷல் நாமினேஷன் பை த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். சிலபஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்டல் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியாத டேர்ம் கொடுத்துருந்தா கூட எலிமினேஷன் பண்ணி இது இருக்காது, இது இருக்காது, இது இருக்காதுன்னு நீங்கள் என்ன ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். ரைட். பை விர்ச்சு ஆஃப் ஹோல்டிங் அனதர் ஆஃபீஸ் ஆர் ஸ்டேட்டஸ், அதாவது மற்றவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பவர் இருக்கிறதுனால நம்ம டேக் ஓவர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ. ரைட். ஸோ பை விர்ச்சு ஆஃப் ஹோல்டிங் அனதர் ஆஃபீஸ் ஆர் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். How many practice matches did Sachin play in one summer break? 45 matches in 60 days, 55 matches in 60 days. So எல்லாமே 60 days, 60 matches in 55 days, 50 matches in 60 days. Actually 60 daysல ஒரு 55 matches வந்து விளையாண்டுருப்பார். ஸோ ஆன்சர் வந்து B. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். She said, where have you been living for the past few months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து WH கொஸ்டின் வந்ததுன்னா இந்த WHஐயே நீங்கள் கன்ஜங்ஷனாக பயன்படுத்துவீங்க. ஸோ she said where அப்படின்றத நீங்கள் கன்ஜங்ஷனாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். have you been இருக்கு இல்லையா, அப்போ இந்த கொஸ்டின் ஃபார்முலேட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது you have been livingனு இருக்கும், you have been livingனு இருக்கும். அப்போ அது என்ன, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை செட் அப்படின்ற பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வர்ப் வந்ததுன்னா நீங்கள் என்னவா மாற்றணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும். ஸோ யூ ரெஃபர்ஸ் டு இங்கே யாருமே இல்லைன்றதுனால நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஐ ஹேட் பீன் லிவிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஐ ஹேட் பீன். எப்பயுமே பாருங்கள் இந்த மாதிரி கன்ஜங்ஷன் நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணும்பொழுது வேராக இருக்கட்டும், இஃப்பாக இருக்கட்டும், வெதராக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் எப்பயுமே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரணும். இந்த மாதிரி என்ன வரக்கூடாது, ஆக்சிலரி வர்பு வரவே கூடாது. ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக்கு. எப்பயுமே இந்த வேறு, அதாவது WH கொஸ்டினாக இருந்தால் WHஏ கன்ஜங்ஷனாக வரும். SR நோ டைப்பாக இருந்ததுன்னா வெதர் இல்லைனா இஃப் வரும். இதுக்கு பக்கத்தில் எப்பயுமே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரும். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னா என்ன, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இருக்கு இல்லையா, இதுதான் வரணும். ஸோ நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் ஆன்சர் ஷி ஆஸ்க்டு. இது வந்து கொஸ்டின் டைப் பண்ணுறதுனால ரிப்போர்ட்டிங் வர்பு செட்டுன்றது என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க்டுன்னு மாறுது. ஷி ஆஸ்க்டு வேர் யூ வந்து ஐயா மாறிடும். ஏன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஷி செட் டு மீ அப்படின்னு எடுத்துக்கணும். ஷி செட் டு மீ அப்படின்னா இந்த மீ என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா மாறி இருக்குங்க. ரைட். ஸோ ஷி ஆஸ்க்டு வெதர் she asked where I had been living for the past few months. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா B. நம்ம நிறைய கொஸ்டின் பார்ப்போம், அதனால் அது கொஞ்சம் ஈஸியாகிடும். ரைட். ப்ரிப்போசிஷன் கொஸ்டின். த ட்ரெயின் வெண்ட் ஸ்னேக்கிங் அப் த ஸ்டீப் ஹில் சைட் வீவிங் இட்ஸ் வே டேஷ் ஃபாரஸ்ட் ஆஃப் டால் ட்ரீஸ் ஸ்வேயிங் இன் த ப்ரீஸ். ஸ்வேயிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அசையுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள், எல்லா ஃபாரஸ்ட்டையும் கடந்து, ஃபாரஸ்ட் நிறைய ஃபாரஸ்ட்டை கடந்து பெரிய மரங்கள், அதில் ஃபாரஸ்ட்டில் பெரிய மரங்கள், அது எல்லாத்தையும் கடந்து வருதுன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தில் நுழைஞ்சு வெளியே வருதுன்னா நம்ம த்ரூ அப்படின்றத பயன்படுத்துவோம். த்ரூ என்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துவோம். அதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே என்டர் ஆகிறோம்னா நம்ம இன்டூ பயன்படுத்துவோம். அதாவது அந்த என்டர் ஆகிட்டு அதன் வழியாக நம்ம வெளியே போகிறோம்னா அதுக்கு நம்ம த்ரூ பயன்படுத்துவோம். ரைட். மறுபடியும் ப்ரிப்போசிஷன் ரிலேட்டடான ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். Alice was sitting by her sister dash the bank. The rabbit pulled a watch dash of his pocket to check the time. She came upon a low curtain and dash it was a little door.
த கிரீன் கேட்டர்பில்லர் வாஸ் சிட்டிங் ஆன் த டாப். இது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்னா நிறைய ப்ரிப்போசிஷன் சேர்ந்து ஒரு ப்ரிப்போசிஷனாக வருது. ஆன் த டாப் ஆஃப்னு வரணும். ஸோ ஆஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பி. எந்த இடத்துல பி வருது பாருங்கள், 1 2 3. ரைட். அடுத்தது பாருங்கள், சிட் ஆன் த பேங்க், சாரி சிஸ்டர் ஆன் த பேங்க். அப்படி அலைஸ் வாஸ் சிட்டிங் பை ஹர் சிஸ்டர் ஆன் த பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆன் வரணும். அப்போ சி எங்கே இருக்குது, 2 இடத்துல சி இருக்குது. ரைட், மற்ற இடத்துல இல்லை. அப்போ இது இருக்கலாம், இது இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ராபிட் புல்லுடைய வாட்ச் அவுட், வாட்ச் அவுட் ஆஃப் ஹிஸ் பாக்கெட். ஸோ அந்த வாட்ச் அவர் பாக்கெட்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஹிஸ் பாக்கெட், அவுட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், டி. ஸோ 3 வந்து டி. ஸோ 1C 2A 3D 4B இதான் ஆன்சர். ரைட். ஸோ அதே மாதிரி பிஹைண்ட் இட், கர்டைன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி, ஜன்னலில் போடுற ஜன்னலை மறைக்கிறதுக்கான துணி. ஷி கேம் அப்பான் ஏ லோ கர்டைன் அண்ட் பிஹைண்ட் இட் வாஸ் ஏ லிட்டில் டோர். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன டோர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் ஒரு தாட்டி. சிட்டிசன்ஸ் கேன் ரேர்லி அக்சஸ் ஆர்ச்சிவ்டு ஸ்டாம்ப்ஸ் வித்தவுட் கிளியரன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் இந்த இடத்துல வர்பே என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி ஃபாலோடு பை V1 ஃபார்ம்ன்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு பேசிவ் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடல் ஆக்சிலரி ஃபாலோடு பை பி ப்ளஸ் வர்போடைய தேர்டு ஃபார்ம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதே மாடல் ஆக்சிலரி தான், இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே எங்கே வருதுன்னு பாருங்கள். கேன் பி அக்சஸ்டு, வேறு எங்கேயாவது வருதுன்னு பாருங்கள். குட் ரேர்லி பி அக்சஸ்டு ஆர் ரேர்லி ஏபிள் டு பி அக்சஸ்டு. ஸோ இங்கே இருக்கிற ஆக்சிலரி வர்பை நம்ம அப்படியே பயன்படுத்தணும். குட்டுன்னு வந்திருக்கு, பட் இதுவும் பாருங்கள் குட் பி அக்சஸ்டு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் பொழுது நம்ம எந்த ஒரு டென்ஸும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஆக்சிலரியை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கேன் ரேர்லி. சரி, இங்கே என்ன சார் நம்ம அட்வர்பை வந்து கேனுக்கும் பிக்கும் நடுவில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய பொசிஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை ஆக்சிலரி வர்பு மெயின் வர்பு மட்டும் வந்ததுன்னா அதுக்கு நடுவில் நீங்கள் அட்வர்பை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை 2 ஆக்சிலரி வர்பு வருது, இப்போ பாருங்கள் கேன் பி, இந்த மாதிரி 2 ஆக்சிலரி வர்பு வருது, ஒரு மெயின் வர்பு வருதுன்னா அப்பயும் நீங்கள் ஆக்சிலரி வர்புக்கு அடுத்ததாக தான் பயன்படுத்தணும். ஸோ எப்பயுமே அட்வர்புன்றது ஆக்சிலரி வர்புக்கு அடுத்ததாக பயன்படுத்துங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு, த டாக்டர் செட் டு த பேஷண்ட் டேக் தீஸ் மெடிசன்ஸ் ரெகுலர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ண சொன்னால் அந்த கோர்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். டேக் தீஸ் மெடிசன்ஸ் ரெகுலர்லி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பேரேட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம டு என்ற கன்ஜங்ஷன் பயன்படுத்துவோம். ரெண்டாவது இந்த செட் டு இருக்கு இல்லையா, இந்த ரிப்போர்ட்டிங் வர்பை நம்ம ரெக்வஸ்டட், அப்படி இல்லைன்னா அட்வைஸ்டு, எஸ்இடி, ஆர்டர்டு, இல்லைனா கமாண்டட், இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர்டு, அட்வைஸ்டு. ஸோ டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் தான் கொடுப்பாருங்க. த டாக்டர் அட்வைஸ் த பேஷண்ட். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் டு பயன்படுத்துகிறாங்க. அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான். பட் தீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னா தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோசா மாறிடும், திஸ் வந்து தட்டா மாறிடும். அப்போ இந்த இடத்துல தோசைன்னு இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டு. ஸோ த டாக்டர் ஆஸ்க்டுன்னு வரக்கூடாது, மேபி ஆர்டர்டு, அட்வைஸ்டு. இது ரெண்டுத்துல பெட்டரான ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா டி ஆப்ஷன் தான் பெட்டர். ஏன்னா அங்கே தீஸ் இருக்குது, இங்கே தோஸ் இருக்குது. 8th ஒன் பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ரிலேட்டடான கொஸ்டின். ஃபைனலி ரியலைசிங் தட் தேர் வாஸ் நோ டின்னர் டு பி ஃபவுண்ட் தேர், தே டிபார்ட்டட் தேர் நோசஸ் அண்ட் டைல்ஸ் ஹை டேஷ் த ஏர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இடியம். டைல்ஸ் ஹை இன் ஏர், ஹை இன் த ஏர். இந்த இடியம்னா நம்ம படிப்போம் இல்லையா, லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ஸோ இந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடியம் ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ்க்கு ஒரு இன்னொரு மீனிங் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஹை இன் த ஏர், இதை நீங்கள் மாற்றவே கூடாது. இடியமோ இல்லை இடியமேட்டிக் ஃப்ரேஸஸையோ அதில் இருக்கிற ப்ரிப்போசிஷனை நீங்கள் மாற்றவே கூடாது. ஸோ
ஸோ இந்த ஏர் தான் கரெக்ட். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஷீ செட் ஐ ரெஃபர்ஸ் டு, இந்த ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால கன்ஜங்ஷன் தட்டு பயன்படுத்தணும். ஐ ரெஃபர்ஸ் டு ஷீ. ஸோ ஷீ ஐனா ஸ்பீக்கர் இங்கே யாருன்னு கேட்டிங்கன்னா ஷீ தான். ஸோ ஷீயை யூஸ் பண்ணிங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். ஸோ ஹேட் பர்ச்சேஸ்டு ஏ நியூ ஸ்மார்ட் ஃபோன். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. ஷீ செட் தட் ஷீ ஹேட் பர்ச்சேஸ்டு. ஸோ ஹேட் பர்ச்சேஸ்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் வரணும். ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். டிஃபால்கேஷன். ஸோ டிஃபால்கேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் மணி. மணியை வந்து தவறாக பயன்படுத்துதல், தவறாக ஒதுக்கி வைக்குதல். ஸோ தான் டிஃபால்கேஷன். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ரையல். டெக்ரையல் ஓப்பன் கண்டம்னேஷன் ஆர் டினவுன்ஸ்மெண்ட். அதாவது நேர் எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறது. நெக்ஸ்ட் டெக்கர். டெக்கர் என்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ரிலேட்டடானது, ரைட்? சம்திங் தட் டெக்கரேட்ஸ். நெக்ஸ்ட் டெஃபரர். டெஃபரர் அப்படின்னா ஒருத்தவர் வந்து எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார் இல்லையா, அவரை தான் டெஃபரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஒன் ஹூ போஸ்ட்போன்ஸ் ஆர் டிலேஸ் சம்திங், இதுதான் டெஃபரர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் டீலிமிட்டேஷன் ரெஃபர்ஸ் டு? ஸோ ரீட்ராயிங் த பவுண்ட்ரி. கான்ஸ்டிடியூவன்சியோட பவுண்டரிஸை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரையறை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன். ஸோ இது டைரக்டான கொஸ்டின் தான். 12th ஒன் பாருங்கள். வாட் டஸ் மோட் ரெஃபர் டு இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லீகல் டிஸ்கஷன்? மோட் அப்படின்னா தேவையற்றதை, ப்ராக்டிக்கலாக நடக்காத நிகழ்வை பற்றி ஒரு டிபேட், பட்டிமன்றம் வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட். எ பாயிண்ட் தட் இஸ் சப்ஜெக்ட் டு டிபேட் ஆர் ஹேஸ் நோ ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது அதுக்கு ஒரு முக்கியத்துவமே இருக்காது, பட் அது டிபேட்டுக்கு வந்திருக்கும். அதை தான் சொல்கிறது தான் மோட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் டேர்ம் ரெஃபர்ஸ் டு த ஃபார்மல் வித்ட்ராவல் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் எ ப்ரீவியஸ்லி இஸ்யூடு ரூல், ஆர்டர் ஆர் லா. அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டரையோ இல்லை சட்டத்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறையையோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது, ரைட்? அதை திரும்பி பெற்றுக்கொள்ளுதல். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவோகேஷன். ரிவோகேஷன் அப்படின்னு அர்த்தம், ரைட்? இப்போ பாருங்கள் 144 போட்டுட்டு அதை எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஏதாவது ஒரு ரூல் இல்லை ஆர்டரை போட்டுட்டு அந்த ஆர்டரை வந்து திரும்ப பெறுதலுக்கு பேர் தான் ரெவோகேஷன். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் ப்ரிப்போசிஷன் ரிலேட்டடான, ஏன்னா அதெல்லாம் படித்த டைம் ஆகிடும். தே பாட் தெம்செல்வ்ஸ் ரைஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் கார்ன் ஃபீல்ட்ஸ் ஆஃப்டர் கிவிங் ஆல்ம்ஸ் டேஷ் த புவர். இது டைரக்டான கொஸ்டின். டு த புவர். ஆல்ம்ஸ்னா என்னதுன்னா உதவி, உதவி, ஹெல்ப். எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம், பணத்தோடைய ஃபார்மில் இருக்கலாம், அப்படி உதவி செய்ய கையை ஃபிசிக்கலான ஹெல்ப்பாக இருக்கலாம். புட்டிங் எ ரோப் அரவுண்ட் த டாக்ஸ் நெக்ஸ் தே லெட் ஹிம் அவுட் டேஷ் த கார்டன். த குட் ஓல்டு ஃபெலோ வென்ட் டு த ஸ்பாட் டேஷ் எ ஹெவி ஹார்ட். ஸோ இங்கே பாருங்கள், வித் எ ஹெவி ஹார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 2 வந்து சி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், த குட் ஓல்டு ஃபெலோ வென்ட் டு த ஸ்பாட். ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித் எ ஹெவி. இந்த மாதிரி போனதாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 4 பில்லர்ஸை வந்து ஒன்றா கேட்டிருந்தாங்க. பிரேசல் வர்புன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை ப்ரிப்போசிஷனும் கேட்குறது, ஏன்னா அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வரதுனால ப்ரிப்போசிஷனும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு 2த்தை மேட்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ டி, இன் டு த கார்டன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பி, பை மேக்கிங் தம் ஃப்ளவர், பூக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசில்மெண்ட் ரெஃபர்ஸ் டு சேலரி டிலே, மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், இன்கம் ரெக்கார்ட், ஃபண்ட் அலோகேஷன். ஸோ எம்பிசில்மெண்ட் அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்போசிஷன் ரிலேட்டடானது. இன் எ செகண்ட் அவுலி ஃபெல் ஆஃப் ஹர் பர்ச் ஆன் டேஷ் த ஃப்ளோர் ஆஃப் த கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் டு த ஃப்ளோர் ஆஃப் த கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ ஃபெல் ஆஃப் ஆன் டு த ஃப்ளோர் ஆஃப் த கேஜ், ரைட்?
சேஞ்ச் த ஃபாலோயிங். இந்த ஆன் டு அப்படின்றத எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருந்து நம்ம மேலே எழும்பும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜில் எழும்பொழுதோ, இதில் ஒரு குதிரை மேலே ஏறும்போதோ நம்ம ஆன் டு பயன்படுத்துவோம். இதுவே மேலே இருந்து கீழே, அதாவது ஜக்கில் இருந்து டம்ளரில் காஃபியோ டீயோ நம்ம ஊற்றும் பொழுதோ, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை ரிவர்லேயோ குதிக்கும் பொழுது நம்ம இன் டு பயன்படுத்துவோம். ஸோ இது மூமெண்ட் ஆஃப் டைரக்ஷன்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து மேலே போனால் ஆன் டு, மேலே இருந்து கீழே வந்தால் இன் டு. ரைட். சேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபார்ம் ஆக்டிவ் டு பேசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஆக்டிவ் டு பேசிவ்னு சொல்லியிருக்காங்க. ரைட். டிட் த கமிட்டி சாங்ஷன் த ரிவைஸ்டு என்வரான்மெண்டல் பாலிசி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பாருங்கள், த கமிட்டி டிட், இந்த டிட்டை உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும். அப்போ த ரிவைஸ்டு என்வரான்மெண்டல் பாலிசி சிங்குலர், அதனால் வாஸ் சாங்ஷன்டு பை த கமிட்டி அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்? வாஸ் த revised environmental policy sanctioned by the committee. அவ்வளோதான். ஸோ இது எந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எஸ்ஆர் நோ டைப்பில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி அதுக்கு பேசிவ் வாய்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பை வெளியே தூக்கி போட்டாலே உங்களுக்கு கிடச்சிரும். பட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ வாஸ் த ரிவைஸ்ட் என்வரான்மெண்டல் பாலிசி சாங்ஷன்டு பை த கமிட்டி அப்படின்னு வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஹூ சர்வ்டு ஆன் த ஜூனியர் ரெட் கிராஸ் எமர்ஜென்சி ஸ்குவாட் டூரிங் த வார். ஸோ இது எல்லாமே வந்து ஓல்டு மேன் ரிவர் அப்படின்ற லெசனில் வர கேரக்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் ரெட் கிராஸில் வார் டைமில் ஒர்க் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிம்மு தான் ஒர்க் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், த டேர்ம் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் மீன்ஸ் tax collected directly from the origin of income before payment is made. ஸோ இன்கம்லேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த இன்கம்மை பெறுவதற்கு முன்னையே அதை டிடெக்ட் பண்ணாங்கன்னா அது பேர் தான் டிடிஎஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சேஞ்ச் த வாய்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். த பார்சல் வாஸ் டெலிவர்டு. ஸோ வாஸ் ப்ளஸ் வர்போடைய தேர்ட் ஃபார்ம், சிம்பிள் பாஸ்டோடைய பேசிவ் வாய்ஸ். அப்போனா ஈஸியாக இருக்கும். த கொரியர் பாய் டெலிவர்டு த பார்சல். அவ்வளோதான். த கொரியர் பாய் டெலிவர் த பார்சல். சிம்பிள் பாஸ்டோடைய பேசிவ் ஃபார்ம். நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள், இது சப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட்னா பை த கொரியர் பாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது அப்படியே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சிம்பிள் பாஸ்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட். நீங்கள் ஆப்ஷனுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ரீதா செட் ஐ ஹேட் சப்மிட்டட் த அசைன்மெண்ட். ஸோ ரீதா செட் தட், ஐன்றது ஸோ ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கர் யாருன்னா ரீதா. ஸோ ஷீ had submitted. இந்த மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்ததுன்னா நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். நோ சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். had submitted the assignment. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலும் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு பயன்படுத்திக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலும் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான். நீங்கள் ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்ட்டாக இருந்தாலும் வரும். அதனால் இங்கே பாருங்கள், இங்கே கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு பதிலாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் செட்டு அப்படின்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு வரும்பொழுது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் ஆகாது, வெர்பு ஃபார்ம் சேஞ்ச் ஆகாது. ரைட். நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த கேர்ள்ஸ் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன். ஸோ அந்த கேர்ள் எங்கே ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். அந்த கொஞ்சம் வயசானவர் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்கும்பொழுது உங்கள் அப்பா வந்து என்னவா இருப்பார் அப்படின்னு கேட்டால் க்ளோனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நல்ல பிரிகேடியராக மாற போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். பட் அவருடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளானலில் தான் இருந்திருப்பார். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் ப்ரிப்போசிஷன் ரிலேட்டடான கொஸ்டின். ஐ ஸ்டுட் டேஷ் த டெக் ஆஃப் எஸ்எஸ் ராஜுலா. ஐ எம் கோயிங் பேக் டு மை பேரண்ட்ஸ் இன் சிங்கப்பூர். ஸோ இன்னும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இன் வந்து ஏ. ஸோ செகண்டுக்கு எங்கெங்கே ஏ இருக்குன்னு பாருங்கள். ரைட். ஆன் த டெக் ஆஃப் எஸ்எஸ் ராஜுலா. ஸோ டி எங்கே இருக்குது வருதா பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம செக் பண்ணிக்கிட்டா போதும். த ஷிப் ராக்டு டு அண்ட் ஃப்ரோ டு த மியூசிக் ஆஃப் த விண்ட். ஸோ ஆஃப். அடுத்தது என்ன பெண்டிங் இருக்குன்னு பாருங்கள். அன்கிள் டம்பிள்டு ஓவர் த ரைலிங்ஸ் இன்டு த வைல்டு சி. சரி, ரைலிங் இன்டு த வைல்டு சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி.
வாட் டைப் ஆஃப் ட்ரீ ஸ்டில் ஸ்டுட் நியர் த ஓல்டு ஹவுஸ்? ஸோ அந்த ஓல்டு ஹவுஸ் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து இருந்திருக்கும். சேஞ்ச் இன்டு அதர் வாய்ஸ், மை சிஸ்டர் ஹேஸ் ரிட்டன் எ நாவல். எ நாவல் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மை சிஸ்டர். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸு. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா ஹேஸ் ஆர் ஹேவ் ஃபாலோடு பை பீன் ப்ளஸ் வெர்போடைய தேர்ட் ஃபார்ம். இப்போ பாருங்கள், எ நாவல் சிங்குலர், எ நாவல் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மை சிஸ்டர். அப்போ ஹேஸ் பீன் தான் வரணும். Next one, what is the meaning of the term official etiquette? A set of legal rules enforced by the government. Unwritten social rules, அதாவது unwritten கிடையாது இது, ஏன்னா அஃபிஷியல்னாலே நம்ம கேஷுவல் இது மாதிரி எலிமினேட் பண்ணிடுங்க. The set of legal rules enforced by the government, a formal code of conduct followed in governmental settings. ஸோ கோட் ஆஃப் கான்டாக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அஃபிஷியல் எட்டிக்வேட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு ப்ரொசீடிங் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் செட்டிங் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இவங்க தான் உங்களோட ஹைரார்கி, இதுதான் ரூல்ஸு, இத்தனை மணிக்குள்ளே வரணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் எட்டிக்வேட்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் கிடையாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ராமிஃபிகேஷன்? எ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் எ சுச்சுவேஷன், எ பிரான்ச் ஆர் கான்சிக்வன்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் an ஆக்ஷன். ஒரு செயல் செய்கிறதுனால அதுக்கு வரக்கூடிய விளைவுகள், கான்சிக்வன்ஸ். அப்படி இல்லைன்னா ஒரு பிரான்ச்சே உருவாகுது. ஒரு நிகழ்விற்காக ஒரு புயல் அடிக்குது. ஸோ 28th கொஸ்டின் பாருங்கள். இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹி செட் தட் தே ஹேட் ஃபினிஷ்ட் த ஒர்க் பிஃபோர் ஹீ ரீச்ட். ஸோ நீங்கள் இந்த கன்ஜங்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கோட்ஸ் கொடுத்துடலாம். ஹி செட் தே ஹேட் ஃபினிஷ்ட் த ஒர்க் பிஃபோர் ஹீ ரீச்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் வரும்போது நம்ம எதையுமே மாற்ற மாட்டோம். ஸோ ஹீ ரெண்டு பேருமே வந்து சேம் பர்சனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹீக்கு பதிலாக நம்ம ஐ ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஐ இருந்தால் தான் நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணும்போது ஹீயாக மாறும். ஸோ தே ஹேட் ஃபினிஷ்ட் த ஒர்க் பிஃபோர் ஐ ரீச். இப்போ இதில் ஏன் நீங்கள் ஹேட் ஃபினிஷ்டை மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹேட் ஃபினிஷ்ட் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு இன்டைரக்ட் ஸ்பீச்சுமே சேஞ்ச் ஆகாது, நோ சேஞ்சுன்னு வரும். அதனால் இது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இங்கே பிஃபோர்னு வருது இல்லையா. பிஃபோர் அப்படின்றது ஒரு கன்ஜங்ஷன். இந்த பிஃபோருக்கு அப்புறம் வர்ற ஈவெண்ட் வந்து செகண்ட் ஈவெண்ட்டாக இருக்கணும். இந்த பிஃபோருக்கு முன்னாடி வர்றது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்கணும். அப்போ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் செகண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட்டுமே பயன்படுத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, இப்படியே தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கணும். ரைட், அப்படி சேஞ்ச் பண்ணோன்னா அது தப்பாக வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ செட் தே ஹேட் ஃபினிஷ் த ஒர்க் பிஃபோர் ஐ ரீச். ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்போசிஷன். சில்ட்ரன் ஹூ புல்லி அதர்ஸ் டென் டு ஹேவ் எ லோ ஒப்பீனியன் டேஷ் தெம்செல்வ்ஸ் அபவுட் தெம்செல்வ்ஸ். ஸோ மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி அதாவது ரேகிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின ஒரு லோ ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நயா இஸ் எ குவைண்ட் லிட்டில் வில்லேஜ் டேஷ் வெஸ்ட் பெங்கால்ஸ் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இன் வெஸ்ட் பெங்கால் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வில்லேஜ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ஸ்டேட், இது எல்லாத்துக்குமே பெரிய லார்ஜ் ஏரியானா நீங்கள் இன்னும் பயன்படுத்தணும். The scrolls have stories painted by them. Right? So the scrolls have stories painted on them. அந்த ஸ்க்ரோல்ஸில் வந்து அது மேலே வந்து பெயிண்ட் வந்து பூசியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னு டி, ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி. டிபி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி டெல்லர்ஸ் took their painted scrolls from village to village. ஸோ வில்லேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சேம் நவுன், வில்லேஜ் டு வில்லேஜ். கடைசியாக என்ன இருக்குன்னு பாருங்கள். த கலர்ஸ் கம் ஃப்ரம் பிளான்ஸ் சச் அஸ் மேரிகோல்டு, இண்டிகோ அண்ட் டர்மரிக். Which term refers to a trustee's responsibility to act in another's best interest? ஸோ அடுத்தவங்களுடைய ஃபினான்ஷியலில் வேற ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த ஒரு நபராக வச்சிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர்
நான் என்னுடைய ஃபேமிலி சொத்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டியை நம்ம உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடியூஷரி. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபிடியூஷரி. மறுபடியும் ஆக்டிவ் டு பேசிவ் கேட்டிருக்காங்க. வி ஷல் ஹேவ் இஷ்யூட் த நோட்டீசஸ் பிஃபோர் ஃப்ரைடே ஈவினிங். ஸோ பாருங்கள், மாடல் ஆக்சிலரி ஃபாலோடு பை ஹேவ் ப்ளஸ் வெர்போடைய தேர்டு ஃபார்ம். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸு ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷல் ஹேவ் பீன் இஷ்யூடுன்னு மாற்றணும். த நோட்டீசஸ் ஷல் ஹேவ் பீன் இஷ்யூடு பை, பி அந்த பக்கம் போச்சுன்னா அஸ்ன்னு மாறும், பிஃபோர் ஃப்ரைடே ஈவினிங். ஸோ இந்த இடத்துல பை அஸ்ஸை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷல் ஹேவ் பீன் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஷல் ஹேவ் பீன் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. நெக்ஸ்ட் ஒன், எ பிளஸ்ஸிங் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் த ட்ரீ ஃபால்ஸ். ஹூ செட் திஸ்? ஸோ இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் கிராண்ட் மதர், அந்த ஓல்டு மேனுடைய, அந்த மிடில் ஏஜ்டு மேனுடைய கிராண்ட் மதர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு ஞாபகப்படுத்திருப்பார். இன்டைரக்ட் ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செட் டு அப்படின்னு வந்தால் உள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் டோல்டுன்னு மாற்றிக்கலாம். ஷீ டோல்டு ஹிம் தட், யூ ரெஃபர்ஸ் டு செகண்ட் பர்சன், அதாவது ரிசீவர். ஸோ யூ அப்படின்றது ரிசீவரை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அவர் வந்து ஒரு ஆணாக இருக்கிறதுனால தட் ஹீ ஹேட். ஸோ ஹேவ் ரியூண்ட், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். பாருங்கள், she told him that he had ruined everything. ரீன்னா எல்லாத்தையும் ஒரு அழிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். 35 பாருங்க. when the farmer took his axe and began chopping the tree, all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. ஸோ அந்த ஆக்ஸை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோடாலி எடுத்து அந்த மரத்தை வெட்ட போகிறாரு. அப்போ அந்த மரத்தில் இருக்கிற உயிரினங்கள்லாம் வந்து கீழே இறங்கி அவர்கிட்ட மண்டிட்டு கேட்குற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ தே லிவ்டு இன் த ட்ரீ கேம் ரஷ்ஷிங் டவுன், எல்லாமே வேகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சி செட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால தட் ஐ ரெஃபர்ஸ் டு ஷீ. ஸோ மறுபடியும் ஷீ போடுங்க. மெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹேட் மெட்டு, ஹேட் மெட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பர்சன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிம் எஸ்டர்டே அப்படின்றது வந்து த ப்ரீவியஸ் டே, அதாவது எஸ்டர்டேன்றது ப்ரீவியஸ் டே, டுமாரோன்றது த ஃபாலோவிங் டே அப்படின்னு மாறும். த ப்ரீவியஸ் டே மார்னிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவங்க ப்ரீவியஸ் மார்னிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அக்செப்டபிள் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஷீ செட் தட். ஸோ தட்டுன்றது சில இடத்துல ஒமிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தட்டே இல்லாதனால அதை நான் எடுத்துட்டேன். ஷீ ஹேட் மெட் ஹிம் ப்ரீவியஸ் மார்னிங். ஷீ ஹேட் மீட் இல்லை மெட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. த சில்ட்ரன்ஸ் நாவல் மை பால் ஸ்பேட்ஜர் வாஸ் பப்ளிஷ்டு இன். ஸோ எப்போ வந்து இந்த மை பால் ஸ்பேட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் நாட்டன் வந்து 1977 எழுதியிருப்பார். அது அவருடைய 1930 சைல்ட்ஹுட்டை பற்றினது. போல்டான் அப்படின்ற இடத்துல அவருடைய சைல்ட்ஹுட்டை பற்றி அதில் இதை கதையாக எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், த டீச்சர் செட் த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத்தை நீங்கள் எந்த ஒரு டென்ஸுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ரிப்போர்ட்டிங் வர்பு செட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு தட்டை போட்டு எழுதினா போதும். புக்கில் இருக்குது. த டீச்சர் செட் தட் த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றக்கூடாது. ஏன்னா யூனிவர்சல் ட்ரூத்தை நீங்கள் எப்பயுமே ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்ட்டாக வந்தாலும் நீங்கள் உள்ளே மாற்றக்கூடாது. த டீச்சர் செட் தட் த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சில்ட்ரன் லைக் டு. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். த சில்ட்ரன் லைக் டு மஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு கிறிஸ்பி ஸ்நாக்ஸ். மஞ்சுனா மெல்றது. மஞ்சு கிறிஸ்பி ஸ்நாக்ஸ். பட் த ஆத்தர் இன் 17 ஆரஞ்ச் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப். ஸோ ஃபாண்ட் ஆஃப் ஃபாலோடு பை வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ஜெரண்ட் ஃபார்ம் இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக வருது. ஸோ ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங் ஆரஞ்சஸ். இவென்ச்சுவலி ஹி வாஸ் ஃபோர்ஸ்டு டு swallow all the swallowனா முழுங்குறது.
ஃபோர்ஸ்டு டு ஸ்வாலோ, ஏன்னா அவங்க அந்த கேபினுக்கு வந்து போங்க திரும்பி வரும்பொழுது அவர்கிட்ட 3 இருக்கும். ஸோ ஸ்வாலோ ஆல் த சங்க்ஸ்னால் வந்து அந்த பெரிய பெரிய பகுதி, ஆரஞ்சோடைய பெரிய பெரிய பகுதி. பிப்ஸ் இன்க்ளூடிங் பிப்ஸ்னா விதையோட அப்படின்னு அர்த்தம். பாருங்க 31254. ஆன்சர் வந்து டி. ஸோ வெக்கேட்டிங் ஸ்டே ஆர்டர். Vacating stay order, granting a fresh temporary injunction, filling an appeal against a lower court judgment, setting aside or removing an existing stay order. So existing stay order remove பண்றதுக்கு பேர் தான் vacating stay order. Before becoming a writer, Bill Norton worked as all of the following except 17 orange. அதாவது என்ன வேலையை ஒரு செய்யல? வீவர், நெசவு தொழில் செஞ்சிருக்காரா? ஆமா. ஹோல் பேக்கராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் லாரி டிரைவராக இருந்திருக்காரு. ஆனால் ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காரா? இல்லை. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மறுபடியும் ப்ரிப்போசிஷன். சிந்துபாத் டிசைடட் டு செயில் ஃபார் த பர்ஷியன் ஹெல்ப். ஸோ ஒரு கப்பல் பயணம் எங்கே போக விருப்பப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கல்ஃப்க்கு வந்து போக விருப்பப்பட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி. The island was the back dash a huge animal. ஸோ அந்த ஹியூஜ் அனிமலுக்கு பின்னாடி, ரைட், பேக் ஆஃப் a huge animal. ஸோ in the back of a huge animal. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் சூட் ஆகும், டியும் சூட் ஆகும். ஸோ அதுக்கு இருக்குது கரெக்டாக. ஃபார்ச்சுனேட்லி he caught hold dash a big piece of wood floating nearby. He was being tossed by the, இந்த இடத்துல பாருங்க வாஸ் பீயிங் டாஸ்டு பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்னாலே பைன்ற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ கடைசியாக பி முடியணும். ஆன்சர் வந்து பாருங்க. இப்போ மறுபடியும் ஒரு தாட்டி பாருங்க. செயில்டு ஃபார் த பர்ஷியன் ஹெல்ப். ஐலாண்ட் வாஸ் த பேக் ஆஃப் எ ஹியூஜ் அனிமல். ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் கோல்ட் ஆஃப் எ பிக் பீஸ் ஆஃப் வுட் ஃப்ளோட்டிங் நியர்பை. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் தான் பயன்படுத்தணும். Next, so the boy eagerly drew his sore toe from dash the sheet and helped it up for inspection. So the boy eagerly drew his sore toe from among beside under the sheet. So from under the sheet and held it up for inspection. So அந்த ஷீட்டு கீழே இருக்கிற அந்த காலை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க? மேலே எடுத்து வைக்கிறாங்க. ரைட். பிசைடுனா வந்து பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். பிகைண்டுனா பின்னாடின்னு அர்த்தம். ஸோ அம்மாங்கன்னா அதன் மத்தியில் அர்த்தம். ஸோ கீழே அந்த ஷீட்டு கீழே இருக்கிற தன்னுடைய காலை எடுத்து முன்னாடி வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தே ஹாவ் பீன் இக்னோரிங் ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபார் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். இந்த இடத்துல பாருங்கள், தே ஹாவ் பீன் இக்னோரிங் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஆப்ஜெக்ட் தான், இது சப்ஜெக்ட் தான். ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஃபார் இயர்ஸ் ஹாவ். ஸோ ப்ரிசர்வேஷன் அப்படி ஐஓஎன்ல முடிஞ்சதுன்னா சிங்குலர் நவ். ஸோ ஹாவ்ன்றது இந்த இடத்துல ஹேஸ் பீன் பீயிங் இக்னோர்டு. சார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன சார் புதுசாக எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் வந்ததுன்னா அதுக்கு பதிலாக நம்ம பீயிங் ப்ளஸ் வர்போடைய தேர்ட் ஃபார்ம் போடுவோம். ஸோ அதை மாதிரி நம்ம இதை எழுதிக்கிற வேண்டியது தான். ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஹேஸ் பீன். ஸோ ஹேஸ் பீன் பீயிங் இக்னோர்டு பை தெம் ஃபார் இயர்ஸ். ரைட். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? ஒய் ஆர் யூ சில்ட்ரன் ஆல் அலோன்? ஸோ இது யார் கேட்டிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை காப்பாற்ற வந்த மிஸ்டர் பீட்டர்ஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருப்பாரு. ஸோ அந்த சில்ட்ரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு மேலே இருந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் போட்டில் போய் அவங்கள காப்பாற்றிருப்பார். த டேர்ம் டைட்டில் டீட் மீன்ஸ் an official identity card issued to government personnel, a temporary permit granted for commercial transport, a monthly financial expenditure report, a formal legal document establishing ownership of the property. ஸோ டைட்டில் டீட்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர்ஷிப்பை கொடுக்குற லீகல் டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் டைட்டில் டீட். ரைட். So what is the term for a report formally submitted to confirm the identified error, omission or audit objections have been corrected? தவறான கோப்புகளை வந்து சரி பார்த்துட்டு அந்த கோப்பை திருப்பி கொடுத்தோம்னு வச்சுங்களேன்,
சரி பார்த்து கொடுக்குற அந்த கோப்புக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெக்டிஃபிகேஷன் ரிப்போர்ட். நிறைய குறைகள் இருக்குது, அதை அந்த குறைகள் அதாவது பிழைகள் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை சரி செஞ்சு மறுபடியும் அதை அனுப்புகிறோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் ரெக்டிஃபிகேஷன் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் அதே தான். மீரா செட் ஐ கேன் ஃபினிஷ் த டாஸ்க் டுடே. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிப்போர்ட்டிங் வர்பு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் இருக்கிறதுனால கேன் வந்து குட்டாக மாறும், ஐ ரெஃபர்ஸ் டு மீரா, ஸோ ஷீன்னு மாறும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால தட்டு வந்துடும். மீரா செட் தட் ஷீ குட் ஃபினிஷ் த டாஸ்க் டுடே இல்லை தட் டே. எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல மீரா செட் தட் ஷீ குட் ஃபினிஷ் த டாஸ்க் தட் டே. நெக்ஸ்ட் ஒன், வாட் காஸ் த பர்னட் டேம் டு பிரேக். ஸோ 2 டேம் பற்றி பேசிப்பாங்க, டாம்சன் டேம், அடுத்தது பர்னட் டேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடையிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் அண்டு மெல்டிங் ஸ்னோ. மறுபடியும் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு திஸ் எஸ்ஏ டேஷ் ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லைன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஒரு டெட்லைன், ஃப்ரைடேக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டெட்லைனுக்கு சார் இங்கே ஃப்ரைடேன்னு வந்திருக்கே, நம்ம டேன்னு வந்து ஆன் தானே போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லைன் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் பை அப்படின்ற ப்ரிப்போஷன் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டினில் வந்து இதை கேட்டிருந்தாங்க. பையும் ஆப்ஷனில் இருந்தது, ஆனும் ஆப்ஷனில் இருந்தது. நிறைய பேர் ஆன் தான் போட்டிருப்பாங்க, ஏன்னா டேன்னு வந்ததுனால. ரைட். ஸோ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தது தான் பிரச்சனை. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே நம்ம டெட்லைன் கண்டிப்பாக இருக்கும். அந்த டெட்லைனை நம்ம பைன்ற ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். அட் சன்செட் ஐ வில் ஷட் மை ஷாப் அண்ட் வாக் பேக் த 3 miles to my dwellings. ஸோ சன்செட் முடிஞ்ச பிறகு அவருடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 miles தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் பில்டு த ஹவுஸ் டேஷ் எ ஸ்லேட் ரூஃப். ஸோ வித் எ ஸ்லேட் ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வென் த மேன் ஆஃபர்டு டு பே ஐ டிட் நாட் டேக் த மணி ஃப்ரம் ஹிம். ஸோ இது ஈஸியாகவே வந்துருச்சு. ஸோ பை டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பி, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வித் டி, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சி, பிஏடிசி. மறுபடியும் ப்ரிப்போசிஷன். த புவர் மேன் லேண்டட் டேஷ் த டிச் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த கவ். டிச்னா வந்து பார்த்தீங்கன்னா கால்வாயில் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ லேண்டட் இன் த டிச், ரைட். ஸோ அந்த இன் த டிச். நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஹி செட் தட் ஐ ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் வந்து ஹீ. ஆம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஆமை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றணும். ஹி வாஸ் நாட் ஃபீலிங் ஃபைன். ஸோ சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும். ஹி செட் தட் ஹி வாஸ் நாட் ஃபீலிங் ஃபைன். ஸோ ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட், what does the term sub judice signify? A case that has been fully settled and closed, a decision taken outside the purview of the law, a matter currently under judicial consideration and pending decision. So judicial considerationல இருக்கிறது இன்னும் முடிவு எடுக்கப்படாமல் இருக்கிறத நம்ம சப் ஜுடிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் அதெல்லாம் கிடையாது. Who were Sachin Tendulkar's favorite players during his childhood? ஸோ அவருடைய சைல்டுஹுட்டில் யார் அவருடைய ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் அண்ட் வீவ் ரிச்சர்ட்ஸ். மறுபடியும் ஆக்டிவ் டு பேசிவ் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒய் டிட் த எடிட்டர். ஸோ இந்த மாதிரி WH ஹூவை தவிர்த்து ஒய்ன்னு வந்தால் நீங்கள் அதை அப்படியே இதை பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோட் டைப் மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள், த எடிட்டட் டிஸ்ரிகார்டட் த மேஜர் ஸ்டைலிஸ்டிக் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட்னா வாஸ் வந்துடும். த மேஜர் ஸோ வேறு இல்லைனா வாஸ். ஸோ அங்கே இர்ரெகுலாரிட்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் நவுன், அதனால் வந்து நம்ம வேர் பயன்படுத்திக்கிறோம். வேர் த மேஜர் ஸ்டைலிஸ்டிக் இர்ரெகுலாரிட்டிஸ், right? So was followed by verb உடைய third form, disregarded
பை த எடிட்டர். ஸோ பை த எடிட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபார்மு. ஏன் வாஸ் வந்து நான் போடலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதேமாரி அந்த கடைசியில் அந்த ஒய்யை வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஒய் வேர் த மேஜர் ஸ்டைலிஸ்டிக் இர்ரெகுலாரிட்டி டிஸ்ரெகார்டட் பை த எடிட்டர். ஸோ இதில் முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் எது, வர்ப் எது, சில இடத்துல ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட், டாக்டர் வாட்சன் விசிட்ஸ் த அப்பார்ட்மெண்ட் டேஷ் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ். அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்டோடைய அப்பார்ட்மெண்ட். ஸோ அதனால் அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். த ஆஃபீஸர் செட் டு நாட் கிராஸ் த பவுண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிலரி வர்போட வந்தாலும் அது வந்து இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் த ஆஃபீஸர் டு நாட் கிராஸ் த பவுண்ட்ரி அப்படின்னா ஆர்டர் தான் கொடுத்துருக்காரு. த ஆஃபீஸர் ஆர்டர்டு தெம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர்டு, ரெக்வஸ்டடு, அட்வைஸ்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் போடணும். போடல இல்லை அப்படின்னா நீங்கள் தெம் யூஸ் பண்ணிங்க. ஆர்டர்டு தெம் டு, சாரி நாட் டு, ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கா, அதனால நாட் டு கிராஸ் த பவுண்ட்ரி. நாட் டு கிராஸ் த பவுண்ட்ரி. த ஆஃபீஸர் ஆர்டர்டு தெம் நாட் டு கிராஸ் த பவுண்ட்ரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ அது ஒரு ஃபார்ம் சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்தது, மேபி வந்து பார்த்தீங்கன்னா வர்போடைய பேஸ் ஃபார்ம்லேயே, ஆக்சிலரி வர்போடைய நெகட்டிவ் ஃபார்ம்லேயே வந்ததுன்னா, நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த செட்டை ரெக்வஸ்டடு, ப்ளீஸ்னு டேர்ம் இருந்ததுன்னா ரெக்வஸ்டட், அப்படி இல்லைனா அது ஒன்று ஆர்டராக இருக்கும், இல்லைன்னா அட்வைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டருக்கு அட்வைஸ்க்கு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணோம். மோஸ்ட்டாக அந்த ஆப்ஷனில் சேம் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் போட்டிருப்பாங்க பாருங்க, அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணோம். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னாலே நம்ம டூ என்ற கன்ஜங்ஷன் பயன்படுத்துவோம். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்னாலே இஃப் வெதர் பயன்படுத்துவோம். WH கொஸ்டின்னா WHA, நம்ம அந்த WH கொஸ்டினில் இருக்கிற WHA கன்ஜங்ஷனாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம தட்டு வந்து பயன்படுத்துவோம். ரைட், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், ஹவு ஃபார் வாஸ் சிவாஜி பார்க் ஃப்ரம் சச்சின்ஸ் ஹோம் இன் பந்த்ரா. ஸோ சச்சினுடைய வீட்டிலேருந்து சிவாஜி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes பை பஸ். ஸோ விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட போய் அந்த விஜிலன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு, இங்கே எந்த குற்றமும் இல்லை, எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன், பார்த்துட்டேன், அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நான் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ். கிளியரன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், எ சர்டிஃபிகேட் கன்ஃபார்மிங் அன் எம்ப்ளாயி மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் சர்வீஸ், எ சாங்ஷன் issued by overseas official travel, எ certification that no departmental or disciplinary inquiries are pending against an official. ஸோ இதுதான். ஸோ அவர் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை, அவர் தெளிவாக இருக்கார், அவருடைய டாக்குமெண்ட்லாம் வெரிஃபைடாக பக்காவாக இருக்குன்னா தான் இதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சைன் டை. சைன் டைன்னா வித்தவுட் எ டிலே ஃபிக்ஸ்டு ஃபார் ஃபியூச்சர் மீட்டிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எ டே ஃபிக்ஸ்டு ஃபார் ஃபியூச்சர் மீட்டிங். ஃபியூச்சரில் ஒரு மீட்டிங், அதுக்கு டே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது பேர் தான் சைன் டை. ஸ்டேட்டஸ் கியூ அப்படின்றது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, அல்ட்ரா வைட்ஸ்ன்றது பியாண்ட் த அத்தாரிட்டி, தன்னுடைய பவருக்கு மிகுதியாக. அடாக் அப்படின்றது ஃபார் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அட் ஹேண்ட். ஆன்சர் வந்து 1, 2, 3, 4. ரைட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டு டிஸ்கிரைப் த டேர்ம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இன் கவர்மெண்டல் சர்வீஸ். ஸோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? த டெம்பரவரி லீகல் லையபிலிட்டி ஷேர்டு அமங் பார்ட்னர்ஸ் கிடையாது. அண்ட் அஃபிஷியல் பவர் டு வீட்டோ லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் கிடையாது. ஸோ வீட்டோ அப்படின்னாலே அதுவும் ஒரு அஃபிஷியல் டேர்ம் தான். வீட்டோ மீன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெஃப்யூஸ் பண்ணுறது, அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிற பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோ. ரைட், இது தேவையில்லை அப்படின்ட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, இந்த ரூலில் இந்த லாவை கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பவர் இருக்கிறதுக்கு பேர் தான் வீட்டோ. எ பர்சன் ஆர் குரூப் ஸ்டாக் இன் மெயின்டைனிங் எ பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பெனிஃபிட், எ ஃபினான்ஷியல் கிராண்ட் ப்ரொவைடட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஆர் குரூப் ஸ்டாக் இன் மெயின்டைனிங் எ பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பெனிஃபிட், அதான் நம்ம வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் கிடையாது, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பெனிஃபிட் அடையிறதுக்காக பண்ணுறது தான். ரைட். வேர் வாஸ் சச்சின் ஸ்டடியிங் பிஃபோர் மூவிங் டு சாரதாஸ்ரம் வித்யா மந்திர். ஸோ அவர் சாரதாஸ்ரம் வித்யா மந்திருக்கு முன்னாடி எங்கே படித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் படித்தார். ரைட். பே இன் ஸ்லிப். பே இன் ஸ்லிப்னா பேங்க்லேயோ அப்படி இல்லைனா ட்ரெஷரினா பணத்தை வைக்கிற இடம், கஜானான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு பேர் தான் பே இன் ஸ்லிப். ஸோ பேங்க்கில் இல்லைனா ட்ரெஷரி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறது.
Next, the word agenda refers to. So, இது previous year question. So, agenda means list of items to be discussed தான் வந்து பார்த்தீங்கன்னா agenda. Next, 65 பாருங்க. மறுபடியும் preposition. Folk music and dances are performed during. So, in festival அப்படி இல்லைனா during festival and community functions. தெருக்கூத்து is performed on the street and on open air. So, right, so on open air. In Poikal Kudirai autumn, the dancer puts on the dummy figure onto in a horse. So, horse kulla vandu dummy figure in a horse. Now, figure of a horse. Sorry, inga off varum. Figure of a horse. Next, Parayattam plays a prominent part in all the celebration in Tamil Nadu. So, answer வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து சி. ரைட், இதே வந்துருச்சு பாருங்க, ஒன்று தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்களா. ஸோ இன் ஓப்பன் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அதான். ரைட், ஸோ இன் ஓப்பன் ஏர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப், பார்ட் இன். ஸோ ரெண்டு இன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த இடத்துல வந்து ஆன் போட்டுட்டேன். ஸோ ஆனே வரல ஆப்ஷனில். ஸோ இன் ஓப்பன் ஏர். ரைட், ஓகே. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ டியும் இன்னு தான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் டிமுரேஜ்? டிமுரேஜ்னா இந்த கப்பலில் கார்கோலாம் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம கப்பலில் அந்த கார்கோ இறங்கின உடனே நம்ம அதை எடுத்துடணும். அதை எடுக்காமல் அங்கேயே வச்சிருக்கிறதுனால நமக்கு போடுற பெனால்ட்டிக்கு பேர் தான் டிமுரேஜ். எ சார்ஜ் லீவ்டு ஃபார் டிடென்ஷன் ஆர் டிலே இன் கிளியரிங் கார்கோ பியாண்ட் த பர்மிட்டட் டைம். ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை எடுத்துடணும். அதை எடுக்கலைன்னா உங்களுக்கு போடுற பெனால்ட்டிக்கு பேர் தான் டிமுரேஜ். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி பாய்ஸ் ஃபீல்டட் டூரிங் சச்சின்ஸ் 1 rupee காயின் சேலஞ்ச்? ஸோ 60 to 70 பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சுக்குள்ளே இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. வில் பி ப்ரிப்பேர்டு பை த ஆஃபீஸ் வித்தின் எ ஹவர் அப்படின்னா அந்த த ஆஃபீஸ் வில் ப்ரிப்பேர்ட் த சர்டிஃபிகேட்ஸ் வித்தின் ஹவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சரோடைய பேசிவ் ஃபார்ம். வில் ஆர் ஷெல் ஃபாலோடு பை பி ப்ளஸ் வெர்போடைய தேர்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிள் ஃபியூச்சரில் ஷெல் ஆர் வில் ஃபாலோடு பை V1. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஆஃபீஸ் வில் ப்ரிப்பேர் த சர்டிஃபிகேட்ஸ் வித்தின் எ ஹவர். நெக்ஸ்ட் ஒன், the ship got caught in a violent storm and was thrown dash course அப்படின்னு கொடுத்துருக்காங்க. thrown offனா forced toன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா thrown off அப்படின்றது ஒரு இடியம். thrown offனா அந்த பாதையிலேருந்து தூக்கி எறியப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆஃப்ன்ற ப்ரொபோஷன் தான் பயன்படுத்தணும். ஏ. 70, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷீகா செட் தட் ஐ ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கர். ஸோ ஷீ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட். ஷீ லைக்டு தட், திஸ் வந்து தட்டாக மாறிடும். தட் பென் ஆஸ் இட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன். ஸோ தேர்ட் பர்சனாக இருந்தால் நம்ம அப்படியே பயன்படுத்திப்போம். ஆஸ் இட். ஸோ இஸ் வெரி யூஸ்ஃபுல், வாஸ்ன்னு மாறிடும். இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டாக மாறிடும். வெரி யூஸ்ஃபுல். ரைட். ஸோ செட் தட் அவங்க ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒமிஷன் பண்ணலாம் அப்படின்றதையும் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷீ லைக்டு தட் பென் ஆஸ் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். தட் பென். ஸோ மேபி இது கிடையாது. ஸோ இங்கே இஸ்ஸு. ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஹூ டிஸ்கிரைப்டு த ரெயின்ஃபால் ஆஸ் ஏ கிளவுட் பர்ஸ்ட்? ஸோ இதை யார் அந்த ரெயின்ஃபாலை வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தையில் மென்ஷன் பண்ணது யாருன்னா ஜிம் ஹால். நெக்ஸ்ட் ஒன், சூப்பர் ஆனுவேஷன். சூப்பர் ஆனுவேஷன்னா தன்னுடைய பதவி காலமை கரெக்டாக முடித்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு தான். ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் சர்வீஸ் அப்பான் ரீச்சிங் த ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் லிமிட். கரெக்டான வயசில் ரிட்டையர் ஆகிறதுக்கு பேர் தான் சூப்பர் ஆனுவேஷன். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் சொல்கிறாங்க. ஷீ ஆஸ்க்டு மீ. இந்த மாதிரி எஸ்ஆர்னோ டைப் இருந்ததுன்னா இஃப் இல்லை வெதர் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பயன்படுத்தக்கூடாது. ஸோ இஃப்ல வெதர் எங்கெங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இது வரல. இஃப் வெதர் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க.
ஸோ யூ சப்மிட்டட் யுவர் ஹோம்ஒர்க்னு கொடுத்துருவாங்க. யூ ரெஃபர்ஸ் டு மீ. ஸோ இஃப் ஆர் வெதர் மீன்றது ஐயை சப்மிட் பண்ணுது. ஸோ ஐயை மென்ஷன் பண்ணுது. டிட் சப்மிட் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹேட் சப்மிட்டட். ஸோ ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர்ன்றது யுவர் ரெஃபர் பண்ணுது. அப்போ ஐக்கான பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா மை ஹோம்ஒர்க். ரைட். ஹி ஆஸ்க்டு மீ இஃப் ஆர் வெதர் ஐ ஹேட் சப்மிட்டட் மை ஹோம்ஒர்க். நான் அப்பயே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன் வரும்பொழுது அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வரணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்பொழுது. நெக்ஸ்ட் ஒன், which administrative term refers to a rule or register handling excess or surplus employees who are no longer required in their current roles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ redundancy rule, recruitment register, recallable personnel, regular cadre roster. ஸோ redundancy rule தான் அது. ரைட். ஸோ அந்த டேர்ம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்க அந்த எம்ப்ளாயீஸ் தான். So he said to her, have you submitted the report? So he told her. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் he asked her. ஸோ இதுக்கு if இல்லை whether. He asked her if or whether you have submitted. You refers to her. So she had submitted the report. if whether இங்கே வரல. if she had. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. 76. In legal claims and public procurement contracts, what does the term quantum merit signify? A fixed penalty charged for breach of contract terms. Next one, the baseline quality score required for vendor selection. Payment awarded in proportion to the actual amount of work performed. ஸோ குவாண்டம் மெரிட்னா கரெக்டாக வேலைக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கறதுக்கு பேர் தான் குவாண்டம் மெரிட். த பேமெண்ட் அவார்டட் இன் ப்ரொபோர்ஷன் டு த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பர்ஃபார்ம். எவ்வளோ வேலை செஞ்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் குவாண்டம் மெரிட். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ஏர்கிராஃப்ட் பேன் ஆம் ஃப்ளைட் 73 வித் 360 பேசஞ்சர்ஸ் டேஷ் போர்டு ஆன் போர்டு. ஸோ அந்த ஆன் போர்டுனா அந்த பிளேனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பிளேனில் வந்து அவங்க ஏறிட்டாங்க. ஸோ த்ரூ போர்டு, இன் போர்டு, ஓவர் போர்டு கிடையாது. ஸோ ஆன் போர்டு அப்படின்னா போர்டுனா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல அவங்க பேசஞ்சர்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட். வெற்றி வாஸ் ஒன்ஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் இன் கோயம்புத்தூர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னு. ஹி லிவ்டு இன் த பியூட்டிஃபுல் வில்லேஜ். ஹி லிவ்டு இன் த பியூட்டிஃபுல் வில்லேஜ். கீழக்குடி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னு, இல்லைனா நியர் கோயம்புத்தூர். ஸோ இது பார்ப்போம், செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்டட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ரைட். ஸோ டே வந்துருக்கிறதுனால நம்ம ஆன் பயன்படுத்துகிறோம். வெற்றி டுக் த நெக்ஸ்ட் அவைலபிள் ட்ரெயின் டு சென்னை. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி. டிபி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சி. வெற்றி வாஸ் ஒன்ஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் இன் கோயம்புத்தூர். ஹி லிவ்டு இன் த பியூட்டிஃபுல் வில்லேஜ் கீழக்குடி நியர் கோயம்புத்தூர். ஸோ தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்டட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். வெற்றி டுக் த நெக்ஸ்ட் அவைலபிள் ட்ரெயின் டு சென்னை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இன் டிபார்ட்மெண்டல் டேர்ம் relinquishment means temporary suspension, voluntary giving of a claim or right, annual leave application, salary deduction. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா voluntary giving up of claim or right தான் வந்து relinquishment. நெக்ஸ்ட் ஒன், the parcel is delivered to the reception desk every evening அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா someone delivers the parcel. அதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிவர்டு டு த ரிசப்ஷன். யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எ பார்சல் இஸ் டெலிவர்டு பை சம்ஒன். யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை இங்கே வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒமிஷனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சம்ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய பேசிவ் ஃபார்ம். சம்ஒன் டெலிவர்ஸ் த பார்சல் டு த ரிசப்ஷன் டெஸ்க் எவ்ரி ஈவினிங். ஸோ இது ஒமிஷன் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. Will the committee review the amended policy immediately? ஸோ
த கமிட்டி வில் ரிவ்யூ த அமெண்டட் பாலிசி இமிடியட்லி அப்படின்னும் பொழுது வில் தான் திரும்ப வரும். will the amended policy be reviewed immediately by the, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது will review அப்படின்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ will be காம்பினேஷனில் வரணும். ஸோ ஆன்சர் will be வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி verb ஃபார்ம் வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். she said finish it right now. ஸோ she ordered அப்படி இல்லைனா she said. ஸோ இது வந்து அவங்க செட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணலாம் சார். ரிக்வஸ்டடு, அட்வைஸ்டு, ஆர்டர்டு நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட ப்ரிஃபரபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுன்னே எடுத்துக்கலாம். செட் டு ஃபினிஷ் இட். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது தேர்ட் பர்சன் அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவ்ன்றதை நீங்கள் தென்னு மாற்றிக்கணும். ஏன்னா செட்டு வந்திருக்கா, she said to finish it right then அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸோ ரைட் நவ் அப்படின்றது தென்னு மாற்றிருக்காங்க. ஸோ he told to finish it then. ஸோ இருக்கிறதுலே வந்து he told me, ரைட் கரெக்டு தான். யார் told me to finish it immediately. ஒரு நவ்ன்றதை வந்து immediately அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா she told me. ஏன்னா டோல்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வர்போடைய ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். டு ஃபினிஷ் இட்டு ரைட் நவ்ன்றதை இமிடியட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஞ்சம் ஹைலி ப்ரிஃபரபிளாக இருக்குது. ஏன்னா டோல்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் பண்ணணும், 2 போடக்கூடாது. அதனால் இதை நான் எலிமினேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் 2 யூஸ் பண்ணணும், அதனால் நான் இங்கே எலிமினேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்டன்ட்லி அப்படின்றது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டேர்மே கிடையாது. இமிடியட்லி அப்படின்றது கொஞ்சம் அஃபிஷியல் டேர்ம். ஸோ அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். What does deposition means in formal proceeding? The process of archiving old government records, a official surrender of property to the state, the transfer of an employee from one station to another, a formal written or oral statement made under oath for use in proceedings. அதான் the formal written or oral statement made under oath அப்படின்னா என்ன அர்த்தம்னா பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி, அதாவது உயில் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அண்டர் ஓத் ஃபார் யூஸ் இன் ப்ரொசீடிங்ஸ். Dash is an administrative procedure where an official is temporarily relieved of duties pending an inquiry intended alleged misconduct. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரிலீவிங் ஆஃப் டியூட்டி அப்படின்னும் போது அது சஸ்பென்ஷன் தான். டெர்மினேஷன்னா ஒரேடியாக ஒரு நீக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கார்னிஷ்ரி ஆர்டர்? கார்னிஷ்ரி ஆர்டர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. an order directly a third party holding money for debtor to pay it to the creditor. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு ஒருத்தர் போயிடுவார். ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து அந்த பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிஷி ஆர்டர். நெக்ஸ்ட் ப்ரொபேஷன் எக்ஸ்டென்ஷன்னா தெரியும் ஆல்ரெடி. ப்ரொபேஷன் பீரியட், ட்ரைனிங் பீரியட், அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொபேஷன். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் பிஃபோர் கன்ஃபர்மேஷன். ஸோ 87 ப்ரிப்போசல் ரிலேட்டடான கொஸ்டின். சீசர் அரைவ்ட் அட் த எமர்ஜென்சி ரூம் டேஷ் அபவுட் 3 AM. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டைம்ன்றதுனால இதுக்கு வந்து நீங்கள் அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்து பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்கள், ஃபார் கன்சர்ன் டாக்ஸ் ஷோ அப் டேஷ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே வச்சுருப்போம். நெக்ஸ்ட், த டாக்ஸ் வர் வெயிட்டிங் டேஷ் த டோர் ஃபார் தேர் மாஸ்டர் அட் த டோர் ஃபார் தேர் மாஸ்டர். ஏன்னா அது எக்ஸாக்ட் லொக்கேஷன்றதுனால நம்ம அட்டு பயன்படுத்துகிறோம். சீசர் லெஃப்ட் த ஹாஸ்பிட்டல் வித் 4 dogs ட்ரைலிங்னா ட்ரைல் மீன்ஸ் வே, ஃபாலோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அவரை தொடர்ந்து, ட்ரைலிங் பிஹைண்ட் ஹிம், அவரை பின்தொடர்ந்து, அவருக்கு பின்னாடி வந்து அதுங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அட்டு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு பிஹைண்ட். ஸோ ஆன்சர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சி, செகண்ட் ஒன், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி வரணும். இந்த 2 இடத்துல வந்துருக்கு. ரைட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே அட்டு வரணும். ஸோ நம்ம இது மாதிரி வந்து ஆப்ஷன் வரும்பொழுது நம்ம ஏவை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஹைலி ப்ரிஃபரபிள். அவுட்வேர்ட் நம்பர் இன் கரஸ்பாண்டன்ஸ் ரெஃபர் டு எம்ப்ளாயி ஐடி நம்பர், சீரியல் நம்பர் ஆஃப் அவுட் கோயிங் கம்யூனிகேஷன். அதான் அவுட்வேர்ட் நம்பர் அப்படின்றது சீரியல் நம்பர் ஆஃப் அவுட் கோயிங் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஹி செட் டு ஹர் ப்ளீஸ் ஷட் த டோர். ஸோ ஹி ரெக்வஸ்டட் அப்படி இல்லைன்னா told her to shut the door.
செட்டு ஹர் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டு பாருங்கள், செட்டுக்கு நீங்கள் டூ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் போடணும். பட் டோல்டுக்கு நீங்கள் அப்படியே ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் போடலாம். இதை நோட் பண்ணி வச்சிங்க. கவிதா ஆஸ்க்டு ஆர் யூ கம்மிங் டு த பார்ட்டி. கவிதா ஆஸ்க்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவிதா ஆஸ்க்டு இஃப் இல்லைனா வெதர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் யூ ரெஃபர்ஸ் டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீ ஆஸ்க்டு மீ. ஸோ அந்த யூவை வந்து நம்ம ஐன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இவங்க ஐயனே எடுத்துக்கிறாங்க. ரைட், ஐ ஆர் கம்மிங் அப்படின்னும் போது சரி இந்த இடத்துல ஐன்னு மாறிடும். ஆர் கம்மிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸு. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ஐ வாஸ் கம்மிங். ரைட், ஐ வாஸ் கம்மிங் டு த பார்ட்டி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவிதா ஆஸ்க்டு வெதர் ஐ வாஸ் கம்மிங் டு த பார்ட்டி. ஸோ ஆன்சர் டி. Next, filling the blank preposition. The train stopped at 8 o'clock in the midst of a clearing 15 miles dash Rothal, beyond Rothal. Next, the committee has endorsed the revised guidelines. So, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ பாஸ்ட் has or have been endorsed வரணும். The revised guidelines, ஸோ ப்ளூரலில் இருக்கிறதுனால have பயன்படுத்துகிறீங்க. The revised guidelines have been endorsed. So have been endorsed. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோடைய passive form. What does encumbrance mean in legal administration? A donation for a specific cause, money held by a third party, reverting property to government, legal liability on property. So legal liability on property பேர் தான் encumbrance. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே லீகல் ரைட்ஸ் உள்ளவங்கள இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தம் அப்படின்ற அந்த லீகல் ரைட்ஸ் வச்சுருக்கவங்கள தான் நம்ம என்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், நோட் ஃபைல். ஸோ நோட் ஃபைல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியல் ஃபைல் கண்டெய்னிங் ரிட்டன் நோட்ஸ், ப்ரெசிடென்ட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் ரீமார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், நோட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 95 பாருங்கள். வாட் லெசன் டிட் த 1 rupee காயின் ப்ராக்டிஸ் டீச் சச்சின். ஸோ எக்ஸாஸ்ட்டாக இருக்கும் போது கூட கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்றதான் அது டீச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 96 பாருங்கள். ஒன் மார்னிங் டேஷ் த ஆட்டம். ஆட்டம் அப்படின்றது சீசன். ஸோ இன் த ஆட்டம். ஸோ லாங் பீரியடுக்கு நீங்கள் இன்னும் பயன்படுத்தணும், மோர் தென் 1 டேக்கு. த ரிவர் பேங்க்ஸ் வேர் ஹை, ஸோ த பிரிட்ஜ் வெண்ட் அக்ராஸ் லெவல் இன்ஸ்டெட் ஆஃப். ஸோ இன்ஸ்டெடுக்கு நீங்கள் எப்பயுமே ஆஃப்ன்ற ப்ரொப்போஷன் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ இதுவும் ஈஸி தான். ஸ்டாண்டிங். அப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னும் மட்டும் பெண்டிங் இருக்கா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங். John jumped out and in a moment was standing by my head. ரைட்டு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சி வரணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டியும் வரலாம், பியும் வரலாம். ஒன் மார்னிங் இன் த ஆட்டம். ஸோ இன் பி, அப்படி இல்லைன்னா டி. ரெண்டாவதுக்கு ஏ. ஸோ இது ஓகே. மூணாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி. பி என்ன இருக்குது, இன்னு. ஸோ அவங்க டி சொல்கிறாங்க பை ஃப்ரண்ட் ஆஃப். பை ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி வரணும். ஸோ ஆப்ஷன் வந்து சி. த டேர்ம் கம்ப்ளையன்ஸ் மீன்ஸ். கம்ப்ளையன்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடியரிங் டு லாஸ், ரெகுலேஷன் அண்ட் பாலிசிஸ் தான். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த மேனேஜர் ரிமார்க்டு தட் எம்ப்ளாயீஸ் நீடட் டு சப்மிட் தேர் ரிப்போர்ட்ஸ் பை மண்டே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எம்ப்ளாயீஸ் நீடட் டு சப்மிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் பாஸ்ட்டாக மாற்றிருப்பாங்க. எம்ப்ளாயீஸ் நீட் டு சப்மிட் தேர் ரிப்போர்ட்ஸ் பை மண்டே. த மேனேஜர் ரிமார்க்டு. எம்ப்ளாயி நீடட் சப்மிட் யுவர் ரிப்போர்ட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தட்டு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எழுதணும். சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வி ஃபார்ம். 98 dash refers to a situation where borrowing money from banks and other financial institutions becomes difficult, often due to rising interest rate during an economic downturn.
அதுக்கு பேர் என்ன? அதாவது பணம் வாங்க முடியாத நிலை, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிற நிலை, அதுக்கு பேர் கிரெடிட் ஸ்குவீஸ். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்னா பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. கிரெடிட் கண்ட்ரோல்னா பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. கிரெடிட் கிரியேஷன்னா பணத்தை உருவாக்குறது. நெக்ஸ்ட் ஒன், த ப்ரொஃபஸர் ரிமார்க்டு தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ரிமார்க்டு த ப்ரொஃபஸர், ரிமார்க்டு த ப்ரொஃபஸர் ரிமார்க்டு, இல்லைனா ரிமார்க்டு பை த ப்ரொஃபஸர்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த ப்ரொஃபஸர் ரிமார்க்டு. ஸோ இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் அதிகமாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். என்னடா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறேன், இந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன் என்னடா ரிமார்க்டு த ப்ரொஃபஸர், ரிமார்க்டு த ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்ப்போங்க. இதில் பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் கிளியர் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூனிவர்சல் ட்ரூத் சயின்டிஃபிக் ஃபேக்டை நீங்கள் இந்த காரணத்தை கொண்டும் ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ரைட், 101 பாருங்கள். which terms refers to pledging assets without transferring possession. பொசிஷன்னா என்னுடைய சொத்து பத்திரத்தை வந்து அடமானம் வச்சு வாங்குவோம் இல்லையா, அதை அவங்களுக்கு பேரில் எழுதாமல் அடமானம் வச்சு எழுதுவோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போத்திகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லோகோட்ரி. இன்ட்ரோலோகோட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு டெம்பரவரியாக ஒரு ஆர்டர் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், நீங்கள் ஒரு கேஸ் போடுவீங்க, நடுவில் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு வந்து அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறாங்கன்னா அந்த சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பயன்படுத்தக்கூடாது கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்டர் போடுறாங்க இல்லையா, அந்த ஆர்டருக்கு பேர் தான் இன்டர்லோகுவேட்ரி. அதாவது அது வரைக்கும் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஃபெய்ச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஃபெய்ச்சர் அப்படின்றது ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்புக்காக தன்னுடைய சொத்தை வந்து எடுத்து கொடுக்கறது. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாமல் நம்ம போய் ஒரு லேம்ப் போஸ்ட்டில் போய் மோதுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபைனோ பெனால்ட்டியோ போட்டாங்கன்னா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஃபெய்ச்சர். மோரட்டோரியம் அப்படின்றது ஒரு லீகல் ஆக்டிவிட்டீஸை வந்து இல்லை மீட்டிங்ஸை வந்து டிலே பண்ணுறது. Scholars must reasonably reassess the manuscript once fresh findings come. ஸோ ஒன்ஸ்ன்றது இந்த ஃபார்மேட்லேருந்தே அட்வர்பாக மாறிடும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த மனுஸ்கிரிப்ட் மைட். ஸோ மைட்டு ஃபாலோடு பை V1. அப்போ சிம்பிள் ஃபியூச்சரோடைய சிம்பிள் ஃபியூச்சர் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போ மைட் ரீசனபிளி அப்படின்றது அட்வர்பு. ரீசனபிளி be reassessed, might reassessed by scholars. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா scholars once fresh findings comes to light. So might reasonably be reassessed by scholars once fresh findings come to light. So answer ஏவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் அல்ட்ரா வயர்ஸ் சிக்னிஃபை இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இதனால சொல்லிட்டேன் பியாண்ட் லீகல் பவர். ஸோ அவங்களுடைய பவரை தாண்டி ஒர்க் பண்ணுறது தான் அல்ட்ரா வயர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸோ 104 பாருங்கள், ப்ரைமா ஃபிஷியே எவிடன்ஸ் ரெஃபர்ஸ் டு. ஸோ ப்ரைமா ஃபிஷியே அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. எவிடன்ஸ் தட் இஸ் இன்வேலிட் அப்பான் இனிஷியல் இன்ஸ்பெக்ஷன், சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் ஆன் இட்ஸ் ஃபேஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ ஃபேக்ட் அன்லெஸ் ரிபியூட்டட், ஃபைனல் அண்ட் நான் அப்பீலபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே வேலையே இல்லை. எவிடன்ஸ் ப்ரெசன்டட் த்ரூ தேர்ட் பார்ட்டி ஹியர்சே அதுவும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் ஆன் இட்ஸ் ஃபேஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ ஃபேக்ட் அன்லெஸ் ரிபியூட்டட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமா ஃபேஷியே அப்படின்னு அர்த்தம். ரைட், நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ரீஸ்டோரிங் அன் அஃபிஷியல் ஆர் எம்ப்ளாயி டு எ ஃபார்மர் பொசிஷன் ஆர் ரேங்க் ஆஃப்டர் சஸ்பென்ஷன் ஆர் ரிமூவல். ஸோ சஸ்பென்ஷன் பண்ணிட்ட பிறகோ இல்லை ரிமூவல் பண்ணிட்ட பிறகோ அதே பொசிஷன் கொண்டு வரதுக்கு பேர் ரீஇன்ஸ்டாலேஷன், ரீஇன்ஸ்டேட்மெண்ட். ஸோ ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துக்கு கொண்டு வரது ரீஇன்ஸ்டேட்மெண்ட். ரைட், நெக்ஸ்ட் ஒன், மேனேஜர் செட் தட் த எம்ப்ளாயீஸ் வேர் அடாப்டிங் டு த நியூ சிஸ்டம் குவிக்லி. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது இன்டைரக்ட் ஸ்பீச். நம்ம டைரக்ட் ஸ்பீச்சாக இருந்தால் த மேனேஜர் செட் த எம்ப்ளாயீஸ் வேர் அடாப்டிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரணும். ஆர் அடாப்டிங் டு த நியூ சிஸ்டம். ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், குவிக்லி த எம்ப்ளாயீஸ் செட் த மேனேஜர். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வை டிட் த ஸ்பிளிண்ட் சாராஸ் லெக் வித் பில்லோஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சி போயிருக்கும், அதனால தான்.
he said I have bought a new car. So he said that I refers to he have bought என்றது வந்து பார்த்தீங்கன்னா present perfect tense. ஸோ நீங்கள் had bought. So he said that he had bought a new car. Next one. Don Quixote sets spurs to Rocinante and charged dash the midst of the sheep. ஸோ கம்பை எடுத்து அந்த ஆடுகளுடைய கூட்டத்துக்கு நடுவில் போய் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் அந்த குதிச்சிருப்பாரு. ஸோ சார்ஜ் அதுக்குள்ள அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்டு த மிட்ஸ்ட் ஆஃப் த ஷீப். She has solved the difficult puzzle. The difficult puzzle has been solved by her. Why couldn't Ami's mother return home? So அமியோடைய மதர் வந்து ஏன் வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she was at the hospital. The bridges were under water. ஸோ அந்த பாலம் வந்து தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும், அதனால தான் அவங்களால வர முடியாது. ரைட். நெக்ஸ்ட் ஒன். The ecologist cautioned that the region carrying capacity might be surpassed if invasive organism multiplied without control. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. இடத்துல பாருங்க, caution that the regions carrying capacity might be surpassed இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ மைட்டை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். மைட் பி சர்பாஸ்டு இஃப் இன்வேசிவ் ஆர்கானிசம் மல்டிப்ளைடுன்னு இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. சிம்பிள் பாஸ்டில் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும், சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்திருக்கணும். ஆர்கனிசம் மல்டிப்ளை வித்தவுட் கண்ட்ரோல் அப்படின்னு வந்துருக்கணும். ரைட். மைட் பி சர்பாஸ்ட் இஃப் இன்வேசிவ் ஆர்கானிசம் மல்டிப்ளை வித் கண்ட்ரோல். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் லாஜிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்பீச்சில் எப்பயுமே ஒரு இடத்துல வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வருதுன்னா இன்னொரு இடத்துல வந்து பாஸ்ட் டென்ஸே வராது. இன்டைரக்ட் அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாஸ்ட் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸோடையும் ஃபியூச்சர் டென்ஸோடும் ஒன்றா இணையாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஃபியூச்சர் டென்ஸ் தான் ப்ரெசன்ட் டென்ஸோட இணையும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பார்ட் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கவே கூடாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை நீங்கள் பேசிவ் அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கன்வெர்ட் பண்ணும்போது தான் அது என்னவா வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்டாக மாறி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்ப்போம். மல்டிப்ளை இதோ இருக்கு பாருங்க, ஆன்சர் சி. when was Sachin Tendulkar born? ஸோ சச்சின் டெண்டுல்கர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th April 1973. நெக்ஸ்ட் ஒன். have you completed the assignment அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the assignment have the assignment been, ஏன்னா have plus verboடைய தேர்ட் ஃபார்ம், பேசிவ் வாய்ஸில் have or has followed by been plus verboடைய தேர்ட் ஃபார்மாக மாறி இருக்கும். completed by you அப்படின்னு வந்திருக்கணும். have the assignment been completed by you. சாரி, has. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சிங்குலர் இல்லையா, அதனால has வரணும். has the assignment. நெக்ஸ்ட் ஒன். வாட் வாஸ் த ஓல்டு ஹவுஸ் பில்ட் வித்? ஸோ அந்த ஓல்டு ஹவுஸ் வந்து ஐ கான்ட் கிளைம் ட்ரீ எனிமோரில் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட்டில் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் லோக்கஸ் ஸ்டாண்டி இன் லீகல் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஸோ கோர்ட்டுக்கு முன்னாடி கோர்ட்டில் வந்து நிற்கிறதுக்கு பேர் தான் லோக்கஸ் ஸ்டாண்டி. த ரைட் ஆர் கெப்பாசிட்டி டு பிரிங் அன் ஆக்ஷன் ஆர் டு அப்பியர் பிஃபோர் எ கோர்ட், அதுக்கு பேர் தான் லோக்கஸ் ஸ்டாண்டி. ஸோ காக்கஸ்னால் ஒரு சின்ன மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்து பாலிசியை கொண்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நபரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் காக்கஸ். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. எ மீட்டிங் ஆஃப் பார்ட்டி மெம்பர்ஸ் டு டிசைட் பாலிசி ஆர் செலக்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டி, ஐ மீன் ஏதாவது ஒரு கட்சி, அந்த கட்சி ஒரு கூட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த கூட்டத்தில் வந்து பாலிசி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் காக்கஸ். ஸோ ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 17 oranges. The narrator feared losing his job. ஸோ அவருடைய ஜாப் வந்து தொலைஞ்சிரும் அப்படின்னு பயந்தாரா கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா அவர் அந்த 17 ஆரஞ்சோட மாட்டியிருப்பார். he worried about his father's reaction. அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னு பயந்தார். நெக்ஸ்ட் ஒன். அவர் வந்து ஜெயிலுக்கு போய்டுன்னு பயந்தார். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பட்
உடனே போங்கோ கிட்ட ஒத்துக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கடைசி வரைக்கும் ஒரு தப்பு பண்ணதை ஒத்துக்கல. why did the narrator call himself when collecting treasures? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காகமாக வந்து அவர் கன்சிடர் பண்ணியிருப்பார். சார் காகம்னா க்ரோ தானே, ஏன் மேக்பை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்பை அப்படின்றது ஒரு வகையான காகம் தான், ஆனால் அது கொஞ்சம் கலராக இருக்கும். ரைட். ஸோ அவரை வந்து ஒரு அந்த காகம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மின்னுற பொருள்லாம் வந்து தன்னுடைய கூண்டில் எடுத்துன்னு போய் வைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்பை. அவர் வந்து ஒரு மேக்பை அப்படின்ற ஒரு பறவையாக நினச்சிக்கிட்டார். ரவி செட் ஐ ஆம் ரீடிங் எ புக். ரவி செட் தட் he was reading a book. பாருங்க, நீங்கள் ஒரு 50-60 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கிராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தான் ப்ராக்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சீக்கிரமாக கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு கொண்டு வரும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் இன் லோகோ பேரண்டிஸ்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூமிங் த லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எ பேரண்ட். ஸோ ஒரு பேரண்டோடைய லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸ் எடுக்கிற பேர் தான் இன் லோகோ பேரண்டிஸ். நெக்ஸ்ட், the narrator liked bananas but preferred oranges. அந்த ஆரஞ்சஸ் எடுத்துகிட்டு போய் தான் மாட்டிப்பார். Convert. A report is submitted to the supervisor by the intern every Monday. So the intern is submitted அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ present simple present tense உடைய passive form. The intern submits a report to the supervisor. The intern submits a report to the supervisor every Monday. Which term refers to a financial formal document releasing a debtor from an obligation or debt clearance? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெப்டர்னா பணம் வாங்குறவர். ஃபினான்ஷியல் ஃபார்மல் டாக்குமெண்ட் ரிலீஸிங் எ டெப்டர் ஃப்ரம் அன் ஆப்ளிகேஷன் ஆர் டெப்ட் கிளியரன்ஸ். ஸோ ஒருத்தர் லோன் வாங்கி அவர் வந்து அதை கிளியர் பண்ணிட்டார் அப்படின்றதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குவிட்டன்ஸ். Vasco da Gama 6 years later went dash Africa to reach Kozhikode, the home of pepper. Went around Africa. ஸோ அதை சுற்றி வந்துட்டு தான் அவர் எங்கே வந்திருப்பார், கோழிக்கோடுக்கு வந்திருப்பார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. The landlord, மறுபடியும் ப்ரிப்போசிஷன், the landlord lived dash the other side of the river. Moti was presented on the bank of the river long before sunrise. Bank on the river, right. The Pandit burst into a loud guffaw dash the woman's naivety. Water with folded hands on her pot in hands, right. இதில் வந்து பாருங்கள், the landlord lived on the other side of the river. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ இதுதான் பாருங்கள், the landlord lived on the other side of the river. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், Moti was present on the bank of the river. Moti was present on the bank of the river long before sunrise. Next, the Pandit burst into a loud guffaw. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா at the woman's naivety. Modi stepped into the water with folded hands with her pot. ஸோ அந்த பாட்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன், ஆஃப், அட், வித்து. ஆன்சர் பி. நீ ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும். ஹூ வாஸ் பென்னி மார்ஷ்? ரெட் கிராஸ் நர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்னி மார்ஷ். மிஸ்டர் பீட்டர் கூட போட்டில் வந்திருப்பாங்க. ஸோ 128 பாருங்கள். சூஸ் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம், ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். ஸோ இது V1ல் ஆரம்பிக்கிறதுனால இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இதை வந்து நம்ம ரெண்டு ஃபார்மேட்டில் எழுதலாம். ஒன்று வந்து லெட் யுவர் எல்டர்ஸ் பி ரெஸ்பெக்டட். லெட்டை வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா லெட் ஃபாலோடு பை ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்போடைய தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த காம்பினேஷனில் எழுதலாம். அப்படி இல்லைனா யூ ஆர் ஆர்டர்டு, யூ ஆர் அட்வைஸ்டு, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். ஸோ யூ ஆர், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ்ன்றது வந்து ஆர்டராக இருக்காது. ஸோ அது ஒரு அட்வைஸ் தான். ஸோ அட்வைஸுக்கு நீங்கள் எப்பயுமே ADVISE தான் யூஸ் பண்ணோம். ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டு ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். ஸோ மேலே பாருங்கள் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. பட் ஹைலி ப்ரிஃபரபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வைஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Suresh said, it was raining heavily this morning. So Suresh said that, இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ it had been raining. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருந்ததுன்னா நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மாற்றணும். திஸ் மார்னிங் கிடையாது, தட் மார்னிங்.
How did Jim describe the river approaching the house? So old man river creeping up to the door அப்படின்றது தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த வீட்டை நோக்கி வந்து ஒரு ஓல்டு மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மேன் ரிவர் வந்து நம்மளை நோக்கி வருது, தவழ்ந்து வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. The research team will have verified the samples before sunrise. ஸோ பாருங்க, the samples will have been verified by the research team before sunrise. So option வந்து பார்த்தீங்கன்னா B. Filling the blank with a suitable preposition. Magesh turned red as many pairs of eyes glared at him. So glaredனா மின்னுது, அவருடைய கண்ணு அவங்கள பார்த்து மின்னுது அப்படின்னு சொல்றாரு. So Ritika said Rajiv does not listen to me. So Ritika said that Rajiv நேமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. does not listen இருக்கு இல்லையா, ஸோ did not listen to me. ஸோ மீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லிசன் டு ஹர். அப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ரித்திகா செட் தட் ராஜீவ் டிடின்ட். ஸோ டிட் ப்ளஸ் நாட் டிடின்ட் லிசன் டு ஹர், அவ்வளோதான். காம்பினேஷன் தான் சி. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு பி மூவ்ட் டு த அட்டிக். ஸோ ஃபஸ்ட்டு எதை அவங்க அட்டிக்கு தள்ளினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்டு வாட்டர். Change into indirect speech. Meera said, I did not attend the class last week. Meera said that she did not இருக்கு இல்லையா, had not. ஸோ சிம்பிள் பாஸ்ட்டை நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். had not attended the class the previous week. ஸோ லாஸ்ட் வீக்ன்றது ப்ரீவியஸ் வீக். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது சிம்பிள் பாஸ்டன்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். He had not attended the class the previous week. ஸோ ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருக்குது. 36 பாருங்க. What does the term pauper suit mean in judicial and legal registry record? A suit filled by a person who lacks the financial means to pay court fees. ஸோ அந்த கோர்ட் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பர்சன் அந்த சூட் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் த ஃபினான்ஷியல் மீன்ஸ் டு பே கோர்ட் ஃபீஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா pauper shoot. Right, next one. Who finally climbed the jackfruit tree and found the medal? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த jackfruit ட்ரீயை வந்து அந்த குழந்தை தான் ஏறி இருக்கும். இவர் வயசு அதிகமாக இருந்ததுனால இவர் ஏறி இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் ஒன் 138 பாருங்க. When did Sachin retire for international cricket? ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவர் எப்போ ரிட்டையர் ஆனார்னு பார்த்தீங்கன்னா 16th November 2013. Choose the correct passive form. The kids are flying colorful kites. Colorful kites are being flied by the kids. சாரி, ஃப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோன். ஃப்ளை, ஃப்ளீவ், ஃப்ளோன். ஃப்ளோன் பை த கிட்ஸ். ஆர் பீயிங் ஃப்ளோன் பை த கிட்ஸ். நெக்ஸ்ட் 140. வாட் டிட் ஜிம் டோஸ்ட் வித் அட் த எண்ட்? ஸோ காஃபி. நெக்ஸ்ட் ஒன். த கோச் செட் தட் தே ஹேட் பிளேட் வெல் அண்ட் would win the match. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹேஸ் பிளேடு வெல், சாரி தே ஹாவ் பிளேடு வெல் அண்டு வில் வின் த மேட்ச். ஸோ இந்த கோட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், தே ஹேவ் அப்படின்னு வரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ தே ஹேஸாக வரும். ரைட், இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேஸ் வரக்கூடாது. They have played well and will win the match, the coach said. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து சின்ன கரெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல ஹேஸ் வரக்கூடாது, ஹேவ் வரணும். ரைட், அப்படின்னு தான். ஏன்னா தே ஃபாலோடு பை ப்ளூரல் வர்பு தான். ஸோ ஹேவ் பிளேட் வெல் அண்ட் வில் வின் மேட்ச். வில்லுன்றது தான் செட்டுன்ற ரிப்போர்ட்டிங் வர்பு வரும்போது உட்டுன்னு மாறும். ரைட். த டேர்ம் லீன் இன் சர்வீஸ் ரூல்ஸ் மீன்ஸ் ரைட் ஆஃப் அன் எம்ப்ளாயி டு ஹோல்ட் ஏ பர்மனன்ட் போஸ்ட். ஸோ அந்த பர்மனன்ட் போஸ்ட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கான சர்வீஸ் ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெயின். அனிதா செட் டு மீ. ஸோ அனிதா டோல்டு மீ தட் he should meet you refers to me. So meet me tomorrow. So Anita told me that she ஷுட்டுக்கு பதிலாக இங்கே would போட்டிருக்காங்க. she would meet me tomorrowன்றது வந்து the following day இல்லைன்னா the next day.
ஸோ ஷீ வுட் மீட் மீ த நெக்ஸ்ட் டே. ஆப்ஷன் வந்து ஏ. 44. விச் அவார்ட் டிட் சச்சின் டெண்டுல்கர் ரிசீவ் இன் 1994? ஸோ 1994 அவர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனா அவார்டு வந்து வாங்கியிருப்பார். அந்த அவார்ட்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிங்க. ஜிம் ஹால் ரஷ்டு இன் வியரிங் எ ரெயின் கோட். ஸோ ரெயின் கோட்டை அவர் வியர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், ஹமீஸ் மதர் வாஸ் ஸ்டக் பிகாஸ் த பிரிட்ஜஸ். இப்போ தான் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், பிரிட்ஜஸ் வேர் அண்டர் வாட்டர். ஸோ 2 பிரிட்ஜுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாரா வாஸ் ரெஸ்கியூடு ஃப்ரம் த பிளே ஹவுஸ் போர்ச். ஸோ சாரா வந்து பின்னாடி விளையாண்டுட்டு இருப்பாங்க, அந்த பிளே ஹவுஸ் போர்ச்லேருந்து தான் அவங்கள காப்பாற்றிருப்பாங்க. மிஸ் மார்ச் ட்ரீட்டட் சாரா செஞ்சுரி வித் த ஸ்ப்ளிண்ட்டை வச்சு அவங்க அந்த இன்ஜுரியை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 3 4. 46. The house was painted by John last week. John painted the house last week. அவ்வளோதான், சிம்பிள். How many international matches did Sachin Tendulkar play? ஸோ மொத்தமாக 664 மேட்ச் வந்து அவர் ப்ளே பண்ணியிருப்பாரு. The panel had been reviewing sensitive proposal when the alarm sounded. இப்போ இதை பேசிவுக்கு மாற்றணும். The panel had been reviewing. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மோஸ்ட்டாக வந்து என்ன பண்ண மாட்டோம், பேசிவ் வாய்ஸ் போட மாட்டோம். பட் இந்த கேஸில் பண்ணுறோம், ஏன்னா ரிவியூவிங் அப்படின்றது பீயிங் ரிவியூடு அப்படின்னு மாற்றிக்க வேண்டியது தான். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம ஒருவேளை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், சென்சிட்டிவ் ப்ரொபோசல்ஸ் had been being reviewed by the panel when the alarm sounded. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ப்ரொபோசல்ஸ் had been being, வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா had beenே இல்லை. அந்த verb ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். which sounds did the narrator recall from his youth? ஸோ பியானோ, grandfather clock அண்டு பட்கிரீகர்ஸ் அப்படின்ற பறவைகளுடைய சத்தத்தை வந்து அவர் ரீகால் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், ஆக்ட்னா என்ன, இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. ஆக்ட்னா லா பாஸ்டு பை லெஜிஸ்லேட்டர், கரெக்ட். சர்க்குலர்னா என்ன, ரிட்டல் கம்யூனிகேஷன் சர்க்குலேட்டட் அக்கார்ஸ் ஆஃபீஸை சுற்றி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சுற்றணும்னா அது இது பண்ணணும், சர்க்குலேட் பண்ணோன்னா அதுக்கு பேர் சர்க்குலர். நெக்ஸ்ட், ரெசல்யூஷன் இயர்லி சம்மரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு ப்ரொசீடிங்கை கொண்டு வர்றது, ரைட். அது ஆனால் இயர்லி சம்மரி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கரெக்டு, தப்பு. நெக்ஸ்ட் ஒன், என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது ரிமார்க்ஸ் ஆடட் டு ஃபைல் ஆர் கம்யூனிகேஷன். ஸோ இது கரெக்டு. சி மட்டும் இன்கரெக்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கவுண்டர்ஃபாயில்? கவுண்டர்ஃபாயில்னா டூப்ளிகேட் காப்பி ஃபார் ரெக்கார்ட், அதுதான் கவுண்டர்ஃபாயில். நெக்ஸ்ட் ஒன், கைண்ட்லி சப்மிட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் டுமாரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வர்போடைய பேஸ் ஃபார்ம். இதை நீங்கள் ரெண்டாக நம்ம எழுதலாம். கைண்ட்லி அப்படின்னும் பொழுது யூ ஆர் ரெக்வஸ்டட் டு சப்மிட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் டுமாரோ அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா லெட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் பி சப்மிட்டட் டுமாரோ அதையும் எழுதலாம். நம்ம இங்கே பாருங்கள், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு சப்மிட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் டுமாரோ. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். ஏன்னா ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா யூ ஆர் requested, advised, ordered to followed by v1 ... ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் என்ன பண்ணணும், இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து நீங்கள் பேசிவ் வாய்ஸ் பண்ணணும். அப்படி இல்லையா, அப்படி இல்லாத பட்சத்தில் லெட் ஃபாலோடு பை ஆப்ஜெக்ட் ஃபாலோடு பை பி ப்ளஸ் வர்போடைய தேர்டு ஃபார்ம், ரைட். ஸோ இது வந்து லெட் மெத்தடை வச்சு நம்ம இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்க்கு பேசிவ் வாய்ஸ் போடுறது. The bicycle wobbled tilted to one side and Rucha was deposited dash a bush அப்படின்னா deposited into a bush. அந்த புஷ்ஷுக்குள்ளே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் கொண்டு போய் போட்டிருக்கும், ரைட். நெக்ஸ்ட் ஒன், the hermit was digging the ground in front of his house. in front of his hut. அவருடைய குடிசைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய பள்ளம் நோண்டிட்டு இருக்காரு. The king went up to him and asked for an answer. So first second one வந்து பார்த்தீங்கன்னா for. Next, blood was flowing from
ஆன் ஹிஸ் ஹேண்ட். ஸோ அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் வரும். நெக்ஸ்ட் த ஹெர்மிட் வாஸ் அவுட் சைட் அண்டர் ஹிஸ் நீஸ். சரி, இந்த இடத்துல பாருங்க. ஸோ த பிளட் வாஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் அண்டர் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ப்ரெஸ்ஸிங் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஸ்டொமக். ஸோ அவர் வயிற்றை பிடிக்கும் போது அந்த கை கீழே இருந்து தண்ணி ரத்தம் ஊற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹெர்மிட் வாஸ் அவுட் சைட் ஆன் ஹிஸ் நீஸ். ஸோ ஆன் ஹிஸ் நீஸ், அவர் முட்டி போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, விதைகளை விதைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சி, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார், ஸோ பி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ on his knees sowing seeds. Right, next one, which flowers grew on the other side of the wall? So bright hollyhocks அப்படின்ற செடி தான் வந்து வளர்ந்துருக்கும். ரைட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ் கிரிட்டேரியா பேமெண்ட்? Payment made as a mandatory legal obligation under employment rules. Payment made as a voluntary gesture without legal obligation. Deduction made from salary toward pension contribution. Payment withheld due to ongoing disciplinary proceeding. So payment made as a voluntary gesture without legal obligation. Payment made as a mandatory legal obligation under employee rules. அதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரிட்டேரியா. சாரி, இந்த இடத்துல பாருங்க. அதாவது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம உங்களுடைய அதாவது நீங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தாமலே நீங்களா, அதாவது வாலண்டரியாக வந்து நீங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் எக்ஸ்கிரேட்டியா. எக்ஸ்கிரேட்டியா மீன்ஸ் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் பணத்தை வந்து கொடுக்கறது, அதாவது உங்களை யாராவது பணம் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, நீங்களாக எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தான். அதான் பேமெண்ட் மேட் ஆஸ் ஏ வாலண்டரி கெஸ்டர் வித்தவுட் லீகல் ஆப்ளிகேஷன். ஸோ லீகல் ஆப்ளிகேஷன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் கொடுக்காம நீங்களா தன்னெழுச்சியாக கொடுக்கறதுக்கு பேர் தான் எக்ஸ்கிரிட்டேரியா. ரைட், நெக்ஸ்ட் ஒன், choose the correct passive form. They will have announced the results by noon. அந்த by noon அப்படியே வச்சிடலாம். The results will be announced by them. The results will have been announced. Will have been announced. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கவனிச்சாலே போதும். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். B. The narrator's strategy of silence was inspired by. ஸோ அவர் நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து படிச்சிருப்பாரு. அந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் மூலமாக தான் அவர் அமைதியாகவே இருந்திருப்பார். 159, ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த நரேட்டர் ஒர்க்டு ஃபார் த ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. இது கரெக்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானி அண்ட் கார்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த டாக்ஸ். ஸோ அந்த கப்பல்லேருந்து சரக்குகளை இறக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சுருந்தார், குதிரை வண்டி. ஸோ அதுவும் கரெக்டு. ஹி வாஸ் காட் வித் 17 ஆரஞ்சஸ் ஹிடன் இன் ஹிஸ் ஆப்ரான். ஸோ அவருடைய அந்த ஆப்ரான் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆரஞ்சஸை மறைச்சி வச்சிருந்தார். கரெக்டு. ஹி அட்மிட்டட் ஹி வாஸ் ஏ ப்ரொஃபஷனல் தீப். நான் வந்து ஒரு உண்மையாலுமே வந்து திருடன் அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆண்டனியம் ஆஃப் ஃபரியஸ்லி ஆஸ் யூஸ்டு ஃபார் கிளம்ஸ் ரியாக்ஷன். ஃபரியஸ்லினா ரொம்ப கோவமாக. ஸோ காம்லி, ஆங்க்ரிலி, வயலண்ட்லி, ஃபியர்ஸ்லி. ஸோ ஆண்டனியம் கேட்டிருக்காங்க காம்லி. நெக்ஸ்ட் ஒன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. Sachin often tried to dash the mannerism of his favorite players. So emulatena imitateன்னு அர்த்தம். ஸோ அவங்கள மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாண்டு பார்த்துருப்பார், அவங்கள இமிட்டேட் பண்ணுற மாதிரியே. He wanted to dash cricket seriously. Pursue follow cricket seriously. He had to take the remarks in his strideனா வெற்றி படிக்கட்டு. அந்த வெற்றி படிக்கட்டு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வெற்றியை நோக்கி போகிறோம் இல்லையா, அது பேர் தான் ஸ்ட்ரைடு. ஆன் த ஹோல் ஹீ குட் அட்மயர் அக்ரிகர் சார்ஸ் ஃபார் சைட்டட்னஸ். ஸோ இந்த அக்ரிகர் சார் தான் வந்து சச்சினுடைய ஃப்யூச்சரை பற்றி நினச்சிருப்பாரு. ஸோ அவர் முன்னாடியே கணிச்சிருப்பார். ஸோ 2, 1, 4, 3. கோர்ஜெண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோர்ஜெண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ரெஃபர்ஸ் டு ஏ இஷ்யூடு கரெக்ஷன் டு ஏ பிரிண்டட் பப்ளிகேஷன் ஆர் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு கரெக்ஷன் எப்போ நோட்டிஃபிகேஷன்லையோ இல்லை பிரிண்டட் பப்ளிகேஷன்லையோ வர்றது பேர் தான்
corrigendum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணி செட் அசைடு பை எ லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஃபார் சம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ பணத்தை வந்து ஒரு காரணத்துக்காக வந்து செலவு எடுத்து வைக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேஷன். வேர் டிட் யூ ஃபைண்ட் திஸ் கீ? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் WH டைப்பு. ஸோ WH அப்படியே வச்சுங்க. ரைட், வேர் அப்படியே இருக்கட்டும். யூ ஃபைண்ட் திஸ் கீ. ஸோ யூ ஃபவுண்ட் திஸ் கீ அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அப்போ வேர் திஸ் கீ அப்படின்னு இருக்கிறதுக்கு நீங்கள் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னவா மாற்றணும்னா வாஸ் திஸ் கீ, வேர் வாஸ் திஸ் கீ ஃபவுண்ட் பை யூ, வேர் வாஸ் திஸ் கீ ஃபவுண்ட் பை யூ. So option B. Next one. What did Jim and Amy do after Mr. Peters and Miss Mark carried Sarah, Rose and Betty away in the rescue boat? So அந்த மிஸ் மார்ஷ் அவங்க சொன்னோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ரெஸ்கியூ பண்ணிவிட்டு தே லிட் த லேண்ட்ரன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்ரன் அந்த விளக்கை வந்து கொளுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து காஃபி ஃப்ரம் மிஸ் பீட்டர்ஸ் ஜார், காஃபி எடுத்து அதில் ஊற்றுறாங்க. டோஸ்டட் த ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டி ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டி அண்ட் த நர்ஸ் ஆஃப் ஃபார் தேர் டைம்லி ரெஸ்கியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் காஃபியும் கொடுத்துருக்காங்க. ஹூ செட் திஸ்? ஐ கேன் ஸ்மெல் தெம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போங்க கூட ஒரு போலீஸ்மேன் வருவார் இல்லையா, அவர் தான் என்னால் ஆரஞ்சை ஸ்மெல் பண்ண முடியுது ஆனால் கண்டுபிடிக்க தான் முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா எல்லாத்தையும் அவர் சாப்பிட்ருப்பாரு. சூஸ் த இன்கரெக்ட் பேர். ட்ரிபுனல் குவாஷி ஜுடிஷியல் பாடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குவாஷினா செமி. ஸோ ட்ரிபுனல் அப்படின்றது செமி ஜுடிஷியல் பாடி, கோர்ட்டு மாதிரி, கொஞ்சம் பாதி கோர்ட்டு மாதிரி. கெசட் அப்படின்றது அஃபிஷியல் கவர்மெண்ட் பப்ளிகேஷன், இதுவும் கரெக்டு. ஓம்ஸ்மேன் அப்படின்னா குற்றங்களை தீர்க்கக்கூடியவர் தான் ஓம்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிஎம்க்கு வந்து குறைகளை எழுதி தருவாங்க இல்லையா, யாருக்கு வேணா பிஎம் கவர்னர் அவங்களுக்குலாம் குறைகளை எழுதி தராங்க இல்லையா, அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு பேர் தான் ஓம்ஸ்மேன். ஸோ இங்கே வந்து என்ட்ரி லெவல் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ரிட்ரஸல் அப்படின்றது சால்விங் கிரீவன்சஸ், குற்றங்களை வந்து களையிறது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா களையிறது இல்லைன்னா பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறது, அது பேர் தான் ரிட்ரஸல். ஸோ எது தப்பாக இருக்குன்னா சி மட்டும் தப்பாக இருக்குது. க்ளம் ஜான்ஸ் ட்ரிக்டு போங்கோ பை ஃபர்ஸ்ட் ஷோவிங் ஹிம். அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் இருக்கிற கேட்டு அதை காமிச்சிருப்பார். ரெண்டாவது வாட்டி வரும்பொழுது ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, அதில் வந்து ஷிப்போடைய கேட் இருக்கும். ரெண்டாவது வாட்டி செக் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு டச்சு சீஸை வந்து திருடிட்டு போயிருப்பார். டச்சு சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிருப்பார். ஸோ எ பாக்ஸ் வித் ஏ ஷிப் கேட். ஸோ ரெண்டாவதுல தான் சீஸ் இருந்திருக்கும். சூஸ் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம். ஷீ இஸ் பேக்கிங் சாக்லேட் குக்கீஸ். சாக்லேட் குக்கிங்ஸ் ஆர் பீயிங் பேக்டு பை, ஆர் பீயிங் பேக்டு, அவ்வளோதான். அக்விட்டல் இன் லா மீன்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி, ரிலீஸ் ஃப்ரம் சார்ஜ். ஸோ அக்விட்டல் அப்படின்றது இதுலேயே இருக்கு பாருங்க, குவிட்டு, ஸோ ரிலீஸ்டு ஃப்ரம் சார்ஜ். Why did the man laugh when the girl said her father was only a clonal? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய பதவி. அவர் வந்து அது சிம்பிளாக அந்த குழந்தை எங்கள் அப்பா வந்து ஒரு குளோனல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. He laughed because he remembered his own father being a clonal. இது கிடையாது, சாரி. He laughed because he thought the girl was joking about her father's profession, கிடையாது. He laughed because he found it amusing that girl considered the rank of clonal insignificant even though it was a respectful question. ஸோ அந்த clonal அப்படின்றதே பெரிய பதவி இருந்தாலும் கூட அந்த குழந்தை வந்து அது ரொம்ப கம்மியாக கன்சிடர் பண்ணியிருக்கும். வாட் ஸ்பெஷல் ட்ரீட்ஸ் டிட் சச்சின் ஆஸ்க் ஹிஸ் ஃபாதர் ஃபார்? ஸோ அவங்க சச்சின் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஃப்ரூட் காக்டைல் வந்து கேட்டிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிரேக் டைமில் வந்து பாவ் பாஜி வந்து வாங்கி சாப்பிட்றது காசு கொடுப்பாரு. ஆர் தே கிளீனிங் த கார்டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஸ் த கார்டன் பீயிங் கிளீன்டு பை தெம்? இஸ் த கார்டன் பீயிங் கிளீன்டு பை தெம்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. 74. சேஞ்ச் இன் டு இன்டைரக்ட் ஸ்பீச். அனில் செட் தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு ஹி, அனில். ஸோ அனில் வந்து நம்ம ஹீன்னு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஹி ஹாவ் பீன் வெயிட்டிங் அப்படின்றது ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. ஸோ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. அனில் செட் தட் he had been waiting for 2 hours. Next,
The dry leaves that had collected around the pond spilled-னா அப்படியே சுற்றி பார்ப்போம் இல்லையா அந்த சுற்றி upwards belligerently and branches shook dash the strong wind. ஸோ அந்த காற்றுக்கு எதிர் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சண்டை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ராங் விண்ட். நெக்ஸ்ட் 176 பாருங்கள். வாட் இஸ் எ பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரூஃபிங்? ஸோ எ பிஸ்னஸ். இதுவும் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்ஹான்ஸ்டு ரெசிலன்ஸ் டு மார்க்கெட் சேஞ்சஸ். ஸோ மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்லேயும் போகும் லாஸ்ட்லேயும் போகும். ஸோ இருந்தாலும் கூட எந்த ப்ராஃபிட்டில் போனாலும் லாஸில் போனாலும் அது நம்மளுடைய கேபிட்டலை பாதிக்காமல் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் ப்ரூஃபிங். சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். மிராண்டா ஹங், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப பழைய கொஸ்டின். ஹங் அப்பான். ஸோ ஹங்னா ஹங் அப்பான் ஹர் ஃபாதர் சேயிங் வை ஆர் யூ ஸோ அன்ஜென்டில். Next one. What did Sachin's father respond when Agrikar sir suggested that Sachin change schools to pursue cricket seriously? He firmly refused. He agreed immediately without consulting Sachin. He explained to Sachin that he could change schools only if he was truly serious about cricket and assured him that results did not matter as long as he gave his best effort. ஸோ இதான் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ சச்சின், நீ கிரிக்கெட்டை சீரியஸாக எடுத்துக்கிறதா இருந்தால் நீ ஸ்கூலை மாற்றிக்க, நீ வந்து ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாத, உன்னுடைய பெஸ்ட்டை கொடுன்னு சொல்லியிருப்பார். ரைட். த டேஷ் சென்டட் சம்மர் ப்ரீஸ் மேட் த பிளட் கோர்ஸ் இன் ஹிஸ் வெயின்ஸ் அண்ட் ஹி ஃபர்காட் ஃபார் எ மொமெண்ட் தட் ஹீ குட் நாட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாடி நரம்புக்குள்ளே புகுந்திருக்கும். த டேர்ம் சூமோட்டோ மீன்ஸ் அன் ஆக்ஷன் டேக்கன் ஒன்லி ஆஃப்டர் ரிசீவிங் எ ஃபார்மல் கம்ப்ளைண்ட் ஆர் பெட்டிஷன். தன்னெழுச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு பேர் தான் சுமோட்டோ. பை அன் அத்தாரிட்டி ஆன் இட்ஸ் ஓன் இனிஷியேட்டிவ் வித்தவுட் எ ஃபார்மல் ரிக்வஸ்ட். யாரும் கேட்காம தன்னெழுச்சியாக போடுறதுக்கு பேர் தான். த அயன் கிராஸ் வாஸ் எ மெடல் அவார்டட் டூரிங் விச் வார். ஸோ எந்த வாருக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த அயன் கிராஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட், ஒய் டிட் யூ ரிஜெக்ட் த ப்ரொப்போசல்? ஸோ ஒய் அப்படியே வச்சுங்க. யூ ரிஜெக்டட் த ப்ரொப்போசல். ஒய் வாஸ் த ப்ரொப்போசல் rejected by you? Why was the proposal rejected by you? So answer வந்து பார்த்தீங்கன்னா B. Dash is a prolonged talking by a senator or senators for the purpose of delay in the hope of forcing the majority to give up the proposal being debated. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலத்தை தாழ்த்தி ஒரு சட்டத்தை கொண்டு வராமல் தவிர்க்கிறதுக்கும் அது மேலே வந்து ஓட்டு போடாமல் நம்ம காலதாமதமாக்கி அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, பிலி பஸ்டர். Next one, what is the meaning of the term ad hoc payment? The one time or temporary payment made for specific purposes. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் வந்து மணி பே பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ்க்காக, அது பேர் தான் ad hoc payment. Next, it was 4 years ago dash the month of October. In the month of October. Who stole the diamond ring? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா who வந்ததுன்னா நீங்கள் இதை அப்படியே சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். The diamond ring stole அப்படின்றது ஸ்டீலோடைய பாஸ்ட் ஃபார்ம். ஸோ வாஸ் ஸ்டோலன் பை whom அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பை whom ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. பை whom was the diamond ring stolen? Diamond ring stolen. By whom was the diamond ring stolen? Change the voice of the following sentence. Who constructed this bridge? By whom? So அதான் சொன்னேன் இல்லையா, who வந்தாலே by whom. Constructed simple pastல இருக்கு. Was this bridge constructed? அவ்வளோதான். By whom was this bridge constructed? So option வந்து பார்த்தீங்கன்னா A. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் டெப்யூட்டேஷன்? ஸோ வந்து டெப்யூட்டேஷன் மீன்ஸ் ஒரு புது யூனிட்டுக்கு வந்து ஒரு நபரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான், டெம்பரவரி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் யூனிட். நெக்ஸ்ட் 189, சபாட்டிக்கல் லீவ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கிறதுக்காக லீவ் போடுறது. லாங் லீவ் ஃபார் ஸ்டடி ஆர் ரிசர்ச். சூஸ் த இன்கரெக்ட் பேர். கேவியாட், நோட்டீஸ் ரெக்வஸ்டிங் எ கோர்ட் நோட் டு இஷ்யூ அன் ஆர்டர் வித்தவுட் ஹியரிங் த பார்ட்டி.
ஸோ நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது பார்ட்டியை கேட்காம, ஸோ அது பேர் தான் கேவியட். நெக்ஸ்ட் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ டன் ஆஃப்டர் த ஈவெண்ட் வித் ரெட்ரோஆக்டிவ் எஃபெக்ட். ஸோ ஒரு ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோனா ஒரு விஷயத்தை செஞ்சிட்ட பிறகு அதுக்கான இதை நீங்கள் பண்ணியிருக்கலாம், அதாவது நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு பர்மிஷன் கொடுக்குறது. ஏற்கனவே பண்ணிவிடுவாங்க, பண்ணிட்ட பிறகு அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது. ரைட். இன்டர் ஏலியா அப்படின்னா அமேங் அதர் திங்ஸ் அப்படின்னு அர்த்தம். டி ஃபேக்டோ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. மற்றதான் எக்ஸிஸ்டிங் பை லீகல் ரைட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், அது வந்து தப்பு. ரைட். பொங்கோ ஃபவுண்ட் ட்ரேஸ் ஆஃப் த ஆரஞ்சஸ் ஆன் த டேபிள் பிகாஸ், ஸோ ஏன் நோ ட்ரேஸ் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் சாப்பிட்ருப்பார். யார்? க்ளம் ஜான்ஸ் வந்து சாப்பிட்ருப்பாரு. த நரேட்டர் ஹேட் ஈட்டன் தம் ஆல். கரெக்டு. ரைட். யூ ஷுட் நாட் வேஸ்ட் வாட்டர் should not be wasted by you. Water should not be wasted by you. The term quorum refers to minimum members needed for a meeting. So quorum na enna arthona minimum members needed for a meeting. What is the meaning of the term abatement of duty? Increase in the amount of tax payable, temporary exception from custom inspections, reduction or partial exemption from the duty payable under certain conditions. Next, penalty imposed for evading tax. So reduction or partial exemption from the duty payable under certain condition, adha abatement of duty. This is a procedure for ending a debate and taking a vote on a piece of legislation or other action in a legislative body. So அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாட்டர். அதாவது டிபேட், அந்த பேச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஓட்டு போட ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேர் கிளாட்டரு. அது தள்ளி போகிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிபஸ்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டிட் த காட் லாக் த கேட்ஸ்? த காட் லாக் த கேட்ஸ். ஸோ அப்போ வேர் த கேட்ஸ் லாக்டு பை த காட். வேர் த கேட்ஸ் லாக்டு பை த காட். ஏ ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட் 97. What song were Rose, Petty and Sarah humming on the way to the kitchen? Tramp, 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 the boys are marching. So answer வந்து D. Next, change into indirect speech. They said we build a new house. They said that they buildன்றது வந்து simple past tense. So had build a new house. They said that they had built a new house. Option D. Iron Cross was and dash decoration awarded for bravery during the war. ஸோ எந்த நாட்டை சார்ந்தது அப்படி அந்த அயன் கிராஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி. லாஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த பெஸ்ட் நோன் ஃபார் த பிளே ஆல்ஃபி? இந்த ஆல்ஃபின்றதை யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பில் நாட்டன் அப்படின்றது தான் எழுதியிருப்பார். இந்த ஜீன் ஹென்ரி டானட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்எஸ்ஸை வந்து கொண்டு வந்தவரே இவர் தான். ரைட். என்எஸ்எஸ்ஸை கொண்டு வந்ததே இவர் தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் மெம்பராக இருந்திருப்பார். டோரத்தி டெம்மிங் அப்படின்றவர் ஓல்டு மேன் ரிவர் எழுதினவர். ப்ளம் ஜான்ஸ்ன்றது 17 ஆரஞ்சஸில் வர்ற கேரக்டர். ரைட். ஸோ இந்த மை இங்கிலீஷ் டெஸ்ட் 3ல் வந்து நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்டல் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸ் தான் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதாவது அந்த கொஸ்டினை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆப்ஷனில் உங்களுக்கு க்ளூ இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை எப்படி நீங்கள் டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டேட்மெண்ட் டைப்பு, WH டைப்பு, அதுக்கப்புறம் WHல ஹூன்றது இம்பேரட்டிவ். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வர்பு ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக அதுக்கு இஸ், ஆம், ஆர் ஃபாலோடு பை வர்போடைய தேர்டு ஃபார்ம். அதே மாதிரி வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக was or were followed am, is, am, are followed by being plus verb உடைய தேர்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா have or has ப்ளஸ் been ப்ளஸ் verb உடைய தேர்ட் ஃபார்ம். இந்த ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஈஸியாக எழுத முடியும். அதே மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்மளுக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்து ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரிப்போர்ட்டிங் வர்பு, ரெண்டாவது கன்ஜங்ஷன், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கோட்ஸுக்குள்ளே இருக்கிற ப்ரொனவுன், அதுக்கப்புறம் இருக்கிறது வர்பு, அதாவது அந்த வர்பு அதோடைய டென்ஸு, கடைசியாக வந்து அட்வர்பை வந்து நீங்கள் பார்க்கணும். இதுலேயே பார்த்தோம் இல்லையா,
எஸ்டர்டே அப்படின்றது வந்து இந்த ப்ரீவியஸ் டேன்னு மாறுது, டுமாரோன்றது தட் டேன்னு மாறுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஆன்சரை வந்து சீக்கிரமாக குயிக்காக எடுக்க முடியும். நான் ஒரு சின்ன சின்ன க்ளூ கொடுத்துருப்போம் பாருங்கள். கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் எப்பயுமே வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டோல்டுக்கு பக்கத்தில் டூ வராது, செட்டுக்கு பக்கத்தில் தான் டூ வரும். பிகாஸ் செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வர்பு, டெல்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வர்பு. ஸோ ட்ரான்சிட்டிவ் வர்பு ஆல்வேஸ் ஃபாலோடு பை ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் அதில் இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரைட். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து எங்கே படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு புக்கே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட பிடிஎஃப் வந்து நம்மளுடைய நெட்டில் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்னு ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு புக் இருக்கும். 1500 பேஜஸ் இருக்கும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க எக்ஸாமில் கேட்குறது வந்து ரொம்ப ஈஸியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ரைட். ஸோ ப்ரிப்போசிஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த ப்ரிப்போசிஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேசல் வர்பு அப்படின்றது வர்பு ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன் ஆர் அட்வர்பு, இல்லை ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் அட்வர்பு இந்த காம்பினேஷனில் வரும் இல்லையா? அது ரிலேட்டடான ப்ரிப்போசிஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரிப்போசிஷனும் இருக்குது. அதனால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.